பாமுகம் பாட்டிவியில் என தமிழ் வானொலியில் உறவுகளில் இணைய வருவது குடும்பம் குவலியம் நிகழ்ச்சியோடு தொகுப்போடு நகுலா சொன்னானவர்கள். வணக்கம். வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 975வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகிறது. காலையில் வெளியில் சென்று வரும்போது எனக்கு திடீரென ஒரு பொன்மொழி ஞாபகமாக வந்தது. அந்த அனுபவ மொழி நான் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆவலாக வருவேனோ அது பிந்தி விட்டது. அதெல்லாம் நான் அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் காலை தூக்கம் 6 மணிக்கு 10 நிமிடத்துக்கு கலைந்து விட்டது. இன்று தாமதமாக எனக்கு வேலை 7 மணிக்கு இருப்பதனால் ஏனோ தெரியல மகன் போனபடியா எனக்கு எழும்பிட்டேன். அப்போ உடனடியாக நான் எழுந்து எப்போதும் ஜன்னலால இயற்கையை பார்ப்பது வழக்கம். அந்த நேரத்துல காற்று இருந்தது. அப்ப காற்று இருக்கும்போது அந்த கிளைகள் அசைந்து கொண்டிருக்கிற அழகை பார்த்தா என் முன்னுக்கு நின்று என்னுடைய வரவேற்பறையில இருந்து பார்க்க தெரியும். அப்ப அசைந்து கொண்டிருக்கிறத பார்க்கல நான் யோசிக்கிறேன், காற்று இருக்கும் போது அந்த காற்றை நாங்கள் உணர மாட்டோம். ஆனா காற்று எங்கள் மேல் படைக்கதான் அந்த உணர்வை நாங்கள் உணர்கின்றோம். சாதாரணமா பார்த்தா காற்று இருக்குமென்று தெரியாது. அப்ப கிளைகள் அசைவதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது காற்று வேகமாக வீசுகிறது. அப்பொழுது அதுபோல கனிவோடு பேசும் வார்த்தைகள் தான் உண்மை உயிர்ப்போடு வைத்திருக்கும். ஏனென்றால் காலையில் எழுந்து பெரிய அழும்பு நேரம் போட்டுது ஒரு தாய் அவசரப்படுத்தேக்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன திட்டு தெரியாம ஒரு அந்தரப்பட்டு கொண்டு சில வேலைகளை செய்யறத பாக்குறோம். அவனுடைய காலை நேரம் அமைதியில விடிய வேணும்னு சொல்றாங்க. அமைதியான ஒரு அற்புதமான வார்த்தைகள் எங்களை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்றது எனக்கு ஒரு எண்ணமாக இருக்கு. அன்பாக தம்பி எழும்பு நேரம் ஆச்சு என்று சொல்லிக்கல அவருக்கு ஒரு உயிர்ப்பு வரும். ஒரு ஆளுக்கு குழந்தைக்கு யார் என்றால் அப்ப அதுபோல எங்களுக்கும் உயிர்ப்பாக நாங்கள் இருக்க வேணும் என்றால் நிச்சயம் அதை நல்ல கனிவான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேணும் என்றது எனக்கு ஒரு சிந்தனை. எல்லா இடத்தையும் இப்ப நாங்க பட்டு கொடுத்த மாதிரி பட்டு தான் பொருட்கள் பட்டும் படாமலும் கழிச்சிட்டு போயிடுவேணும் கொஞ்சம் பேர். சரியா? அதாவது அது நடுவில் நின்று சொல்ல வேணும், பட்டும் படாமல் கழிச்சிட்டு போறேன்டா, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை என்ற மாதிரி. அப்படி அது போல இப்ப சில நேரம் இப்ப அடிக்கிற மாட்டை அடிச்சுதான் பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்னு சொல்லுவார்கள். ஆடுற மாட்டை அடியும். அது போல சில மாடுகளுக்கு அந்தந்த செயல் செய்தால் தான் அது இயங்கும். அது போல தான் இப்போ பிள்ளைகளுக்கும் இப்போ காலையில் நீங்கள் பார்த்தா சிலர் எழுப்புவார்கள். ஏன்னா இப்போ இங்கே நிலைமை பார்த்து எல்லாரும் காலங்காத்தாலேயே ஓட்டம், ஒரு ஆள் இந்த பக்கம் ஓடும், ஒரு ஆள் இந்த பக்கம் ஓடும். உண்மையிலேயே சில நேரம் கஷ்டமாக இருக்கும். என்னடா 3 பேரும் 3 பக்கத்தால் ஓடுறேன். நான் அங்கே ஸ்டூடியோக்கு டிவி சொல்ல மாட்டேன், அங்கே நிற்பேன், அவங்க தான் வேலை போட மாட்டேன். இன்றைக்குல இப்போ யோசிக்கிறேன், 3 பேர் உள்ள வீட்டில் இப்படி ஏன்டா, 5-6 பேர் உள்ள வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படும். அதுவும் சின்ன பிள்ளைகள் உள்ள வீட்டில் என்னட்டு கனிவான வார்த்தை வர மட்டும் சொல்லுங்கோ. கனிவான வார்த்தை கஷ்டமாக இருக்கு வரும் கதைக்கத்தான். இப்போ நீங்கள் சொல்கிற சரி, இப்போ சின்ன பிள்ளைய அந்த கனிவான வார்த்தையோட எழுப்பலாம். ஆனா இல்ல நான் புத்துணர்வா இருக்கிறத பாக்குறோம். இப்ப ஒரு டக்கன் எழுப்புங்கோ, இன்னும் உங்களுக்கு நித்திரியோ நேரமாச்சு அப்படி சொல்லிக்கல எங்களுக்கு கொஞ்சம் நாங்க எங்கள மன இதுக்கு சொல்லிடுவோம். ஆனா அந்த பிள்ளைன்ற மனங்களில சில நேரம் இல்ல அது இருக்கும். இப்ப ஆனா வளர்ந்த பிள்ளைகளும் அப்படி இருக்கு. இப்ப எங்களோட ஸ்டூடியோ இருக்கிற ரூம் இங்கெல்லாம் ஒரே சுவர் தானே, அடுத்த வீட்டில் கேட்கும் எல்லாமே ஒரு சின்ன ஒரு சத்தம் உண்டாலும். அப்போ சின்ன குட்டி அவருக்கு 4 வயசு. சரியா? மற்றவர் பிறந்திருக்கிறார், இன்னும் 1 வயசு ஆகல. இப்போ முதல்ல தாய் சாமி கும்பிடக்கல ஒவ்வொரு நாளும் 7:45 எழுப்பத்து வாங்கிடுவார். அம்மா அம்மா பாப்பா, அவரோட பாப்பான்னு சொல்லுவார். இந்திய நாட்டை பாண்டிச்சேரி சேர்ந்தவர். பாப்பா எழும்போ, பாப்பா அப்படியே கேட்கும் எனக்கு. சரியா? சாமி அப்போ எனக்கு ஒன்று சிரிப்பும் வரும், மற்றது கவலையும் வரும். குளிர் நேரம் அன்னைக்குள்ள பாவம் வந்த பிள்ளை இந்த நேரம் எங்களுக்கே ஒரு பஞ்சு கூடம் இந்த நேரம் வருது, அதை எழுப்பீனி வலிக்கிட்டு. மற்றது தாயின் நிலைமையும் யோசிப்பேன். தாய்க்கு இன்னொரு கை குழந்தையும் இருக்குது. அப்போ கணவரும் வேலை போயிடுவேன். அப்போ அவரை நிலைமையும் யோசிப்பேன். இப்போ இவரும் பாவம் இந்த நேரம் அது சின்ன குட்டி எழுப்புனா அவரும் கத்த, இவரும் இப்படி கொடுத்துரு, இந்த பிள்ளையும் இப்படி ஆடம்படுத்து, எவ்வளோ கோவம் வரும். எப்போ அந்த நேரம் தாய்க்கு என்ன வரும். அப்போ பிறகு பாப்பா பாப்பான்னு சொன்னவா திரும்ப இன்னொரு நீ வரப்போறியா இல்லையா, உனக்கு இப்போ என்ன வேணும் அது அதட்டல் குதல். அப்போ நான் சொல்லி சிரிச்சேன். இப்படி 2 விதமாகவும் பேசுங்க. அப்போ என்னக்கா பண்ணுறது, காலையில் இப்படி அவளை அடம் பிடிப்பாள்ட்டு கவலைப்பட்டது. உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி சில
பிள்ளைகளை ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் மாதிரி பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும்னு சில பிள்ளைகளுக்கு அவர்களின் நிலையிலும் போகணும். சில நேரம் இப்படி சொன்னாதான் செய்வினம், இல்லாட்டி பேசாம இருப்பினம் அந்த மாதிரியும் இருக்கிறது. நீங்க சொன்ன சரி. சிலருக்கு அந்த இரிட்டேட்டிங், சில இப்ப பெரியவர்கள் நீங்க பாருங்க, இளையவர்களை நோய் நோய் கத்தாது இரிட்டேட்டிங்கா இருக்கு. நாங்கள் நல்லதுக்கு நான் முன்னோடு சொல்கிறது போல் விட்டு பிடிங்கோ, லேட்டுண்டா இன்றைக்கு லேட்டாக உனக்கு நாளைக்கு நீ எழும்பத்தானே வேணும். அப்புறம் காலங்காத்தால் நாங்கள் நின்று பாடிக்கொண்டிருக்கு சங்கீதம் பாட, அதில் பேச்சை வாங்க, அப்புறம் எங்கட மூட்டா விட்டாக திரும்ப உள்ள எல்லாத்தோடையும் நாங்கள் இதெல்லாம் தேவையா காலங்காத்தால்? என்னண்டா சில பிள்ளைகள் இப்ப பெரிய பிள்ளைகளும் நாங்கள் ஒரு எதனை கொண்டு கத்திட்டோம்னா அண்டையே போய் அங்க அவே பல்கலைக்கழகத்திலேயோ பாடசாலையிலோ ஏதாவது நடந்தா அங்க மாறி நடந்துட்டு வைங்க, ஏதன் டீச்சர் இதைய பேசிட்டீனமா இல்லது எதனாண்டா இந்த விடிய எழும்பின இதனாலதான் எனக்கு இன்றைய நாளே சரியில்லைன்னு கஷ்டமா, அவங்களும் கஷ்டமா இருக்கும், உங்களும் கஷ்டமா இருக்கும். எந்த நாளும் இப்படி பிடிச்சிட்டுதே என்ற மாதிரி எனக்கும் கவலை வரும். அதாவது எங்களுக்கும் வரும், அவர்களுக்கும் என்னடா இதுன்ற மாதிரி போகும். அது உண்மையிலே காலையில வாணி நாங்கள் இயலுமானவரை எல்லோருமே அனுபவம் வந்த பிறகுதான் நாங்கள் உணர்றோம். முந்தைய நாங்களும் போவோங்கள் இதுகள் இளம பருவங்கள்ல பிள்ளைகளை பெத்த நேரங்களிலும் எல்லாருக்கும் வரும். ஆனா இந்த பாப்பாண்டு நீங்க சொன்னீங்களே, நான் இந்தியாவுக்கு முதல் 2009 தான் போனேன். ஆனா அந்த மக்கள் பழகின அன்பு எனக்கு இன்னமுமே என்னோட சும்மா தெரியாத ஆக்களும் பிள்ளைகளை கண்டுட்டு பாப்பா இங்கு வாங்கோ இதை செய்யுங்கோ அந்த சொன்ன அந்த முறை இருக்குத்தானே அன்போட குழைஞ்சு பழகுற, அது இன்னுமே உங்களை இழுக்கக்கூடிய ஒன்றாக வேற என்ன தெரியல. நான் அம்மா அந்த பாசம் இல்லாம வளர்ந்தபடியா எனக்கு அப்படி யாரும் சொல்லி அவர்கள பக்கத்துல எனக்கும் அது பிடிச்சிருக்கிற சின்ன பிள்ளைகளோட அந்த நீ நானா கதைப்பார்கள், அது வேறது. அது ஒண்ணும் பண்ண முடியாது, சில நேரம் அது எனக்கு எரிச்சல் தந்தாலும். ஆனா அந்த பழகுற விதம் எனக்கு பிடிக்கும், நல்லா பிடிக்கும். ஆமா, இது நீ நான் என்றாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டா இந்த நேரம் அவைய பிள்ளைகளை தாய் பிள்ளை நீ இது செய்யலையோ இப்ப நாங்களும் நீ ஆமா நீல ஒன்றும் இல்லையோன்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு மரியாதைக்குரிய சொல்லு நீங்கள் எடுக்கிறோம். ஆனால் இப்ப ஆங்கிலேயரை பாருங்க யூ என்றுதான் வச்சுக்கிறான், நீங்களும் யூ யூ அண்டா யூ தான் நாங்கள் கதை கேட்க யூ அண்டே சொல்லு. அது மாதிரி இஞ்சையும் டூ போட்டு சும்மா ப்ரொஃபஸரையும் சி என்று போடுறீங்கள, சி என்றா தான் இங்க மரியாதைக்குரிய சொல்லு. ஆனால் சாதாரணங்களோட டீச்சர் நேற்று என்னோட போயிடத்துல வந்தவா ஒருவர், ஆனா அந்த டீச்சர் டூ அண்டு தான் அவ சொல்றான், நாக்குள்ள டூ அண்டே பேசுங்கன்னு சொல்றோம். அப்ப அவையிலே நாங்க சி அண்ணா அவே சொன்னோம் டூ அண்டா, அப்ப டூ அண்டா தானே அந்த நெருக்கமா வருமா அன்புன்னு சொல்லி. இல்ல நாங்க சகோதரர்கள் மத்தியில நீ நானா நாங்க கதைக்கிறோம், நாங்க நீங்க அது உண்மைதான், சகோதரங்கள் மத்தியில கதைப்போம். ஆனா இப்ப மற்றவையத்தான் நாங்க மரியாதைக்குரிய சொல்லா பயன்படுத்தோம். அப்படி நீ என்று தவறுதலா சொன்னாலும் மரியாதைக்குரியவர்களை நாங்க சொல்ல மாட்டோம் தான். அப்படி அது நல்லா இருக்கிறது, அணுகுமுறை கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்ல அந்த நெருக்கம் படுவாம். இப்ப நீ சொன்ன இப்ப நட்பு ரீதியில நீ நான் கதைத்திருந்தாங்க பாடசாலைகள், அதுதான் அன்பாயும் கூட இருக்குது. அந்த அன்பா வருது மாதிரியும் இருக்கு. நீங்கள் என்றால் அந்த ஏதோ தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த பழகுற அன்பில நான் நினைக்கிறேன் ராணி, எங்கட நாடுகள் அந்த காலத்துல 58 ஒரே போர்க்கால சூழல்களா இருந்தபடியா அந்த எங்களுக்கு அந்த வேகம் ஒரு ஆத்திரம் ஒரு இதுகள் எங்கட மக்களிடம் ஒட்டி கொண்டோண்டு. ஏன்னா இப்பவுமே திருந்தாத உள்ளங்களா இருக்கிறோம். அங்க போனால் அவைய ஒரு பெரிய என்ன மரியாதை தந்தியோ என்ன இப்படி கதைக்கிற அந்த நாங்க நல்லா கதைச்சாலும் அவைக்கு மரியாதை தர தெரியல. அங்க தாய சூழல்ல இப்பவுமே அந்த உடும்புபடியா நிற்கிறவைய நாங்க பாக்குறோம். ஆனா இந்தியன் மக்களோட பேசைக்கு அது தெரியாத மக்கள் என்றாலும் கனிவாக பேசுறத பார்த்திருக்கிறோம். அதனால எப்போதும் கனிவோட பேசினால் சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கும் என்றது நாங்களே எங்கட வாழ்க்கையில உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. எனக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். நேற்றிரவே எனக்கு நகரத்தின் ஒரு ஃபோம் வந்து நான் ஃபில்லப் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப நான் உடனே சொன்னேன், மகன் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, நீங்க அந்த சைட்டை கண்டுபிடிங்கோ, அந்த சைட்டுக்கு போங்கோ, நீங்களா ஃபில்லப் பண்ணுங்கோ, அதிலே எதுவும் தெரியாட்டி கேளுங்கோனா. எனக்குண்டா கொஞ்சம் கோவமா இருந்தது. இந்த பிள்ளைகள் இந்த மொழியை நாங்கள் நிறைய படிக்காததான் இதையில கேட்கிறோம்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனாலும் எனக்கு அந்த அளவு போகக்கூடிய ஆர்வம் இருந்தது. அப்ப நான் அதில் போய் நான் உண்மையா சொல்றேன், அந்த பகுதியெல்லாம் செய்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற இடங்கள் வரைக்குள்ள என்னுடைய விசா கார்டு அது ஏற்காது என்று சொன்னது. தனியா இஞ்சத்தை இருக்கு, எங்களோட நார்மல் கார்டு தானே ஏற்காது. அந்த இடத்துல ஒரு கொலம் போட்டு இருந்தது, அதை வாசிக்கணும். அது என்னண்டா வாணி, நான் இந்த உண்மையிலேயே இந்த சந்தோஷமாக தான் சொல்றேன், இந்த 5 கிலோமீட்டர் ஓட போறேன்.
அதுக்கு நாங்கள் அன்மில்லிங் செய்வோம். அன்மில்லுங்கன்னா அப்ளை பண்ணணும் இந்த அரசாங்கத்துக்கு. அப்ப அந்த எங்கட நகரத்துக்கு அப்ப அது அப்ளை பண்ணி கொண்டு போய்க்கல அதுல ஒரு இடம் பெருகுது. அந்த இந்த நாங்கள் வந்து எங்கள் சுவதேவி இதுகள் இப்படியான இதுல நான் இதுல ஈடுபடுறேன். அவைன்ற ஒரு சட்டத்திட்டம் கொஞ்சம் போடுவினோம். அதை வாசிக்க எங்களுக்கு ஃபுல்லா விளங்குது. ஆனா சரியான உட்பொருள் விளங்கல. ஆனா பேந்து நானும் எல்லாமே தானோ நம்ம பாத்தீங்களோ இப்ப நீங்க செய்துட்டியல் தானே என்றார். அப்ப நான் உடனே எல்லாம் இதான்ட்டு அந்த தெரியாத ஒன்றை மட்டும் கேட்டு அதை அவர் எனக்கு க்ளோஸ் பண்ணலாம் அது செய்யலாம் என்று சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் உண்மையா எனக்கும் கோவம் வந்தது. ஆனா பேருந்து எல்லாம் முடிச்ச உடனே உண்மையாயே சொல்றேன், நான் போய் அவரை கட்டி பிடிச்சு, தம்பி நீ நன்றி, எனக்கு ஒரு தெரியாத பக்கத்துக்கு போனாலும் அது நான் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தது உன்னாலதான். அம்மா பேசினதை மன்னிச்சு கொள்ளு, எனக்கு கொஞ்சம் கோபம் உங்கள்கிட்ட தான் எல்லாம் போனோம் நாங்கள் ரெண்டு வந்தது. அப்ப அங்க அந்த இடங்களில நாங்கள் ஒரு கனிவோட அந்த பேச்சை கொடுத்த வேண்டாம். ஓகே அம்மா தான் பேருந்து நான் போய் அவரை கட்டி பிடிச்சு கொஞ்சம் இப்படி சொன்ன உடனே நல்ல சந்தோஷமா இருந்தேன். அம்மா பரவாயில்லை நான் கோவிக்கல என்று சொன்னார். அப்ப இதை நாங்க முன்னுக்கும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி ராங்கியா தான் கொஞ்சம் நிப்பினோம். இல்ல உங்களால தெரியும், உங்களால முடியும், செய்யுங்கோ என்று சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு இரிட்டேட்ட வந்துடும். அதை சில இடங்கள்ல நாங்க பொறுமையா கடைப்பிடிக்க வேணும் என்றதை பெருமைக்காக இல்ல, இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும் என்றதுக்காக நான் சொன்னேன். ஆமா, நன்றி. வினிதா வாணி தலைப்பு கூடாக போவோம். இன்றைக்கு 975வது தலைப்பு. நான் எப்படி ஏன் அதை கொண்டு வந்த என்ற ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். எப்போதும் சொல்லுவினம் படிப்பறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பகுத்தறிவும் அனுபவம் இருந்தால்தான் வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். அப்ப அந்த பகுத்தறிவை பெற வேணும் என்றால் நாங்கள் அனுபவத்தை பெற வேணும். அதுதான் படிப்பறிவு கல்வியை விட பட்டறிவு கல்வி பெருமை என்று சொல்லுவார்கள். சில பேர் படிக்க மாட்டேனும் ஆனால் குடும்பத்தை அழகாக கொண்டு போறார்கள். அப்படியான ஒரு நிலையில தான் எனக்கு இந்த தலைப்பு வந்தது. பெண்களுக்கு பெண்களே எதிரிகளாக மாறுவதற்கு காரணம் என்ன, ஏன் அப்படி மாறுகிறார்கள் என்றது. இப்ப பெரிய பதவிகளில கூடுதலாக ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனா பெண்களும் இன்றைக்கு வேட்டிக்கு போட்டியாக வந்து விட்டார்கள். சில பதவிகளில அவர்களுக்கு ஏன் பெண்ணுக்கு ஏன் கொடுக்கணும், அவைகள் வந்தா நல்லதில்லை என்றெல்லாம் சொல்லி சில நேரம் அந்த எதிர்த்தென்ன வருது. இனி வாழ்க்கைக்கு வரைக்க இந்த அனுபவத்தை உண்மை என்னோட படித்த மாணவி, அவள் அமைதியான ஒரு பெண் தான். அந்த இப்பொழுது அவளுக்கு ஒரு 26 வயசு. இந்த வயசுல தாயாக்கள் மூத்த பிள்ளை என்று கல்யாணம் பேசினான். அது வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யுது. இப்ப பேசினால் சரி என்று அதை ஒப்புக்கொண்டது. அம்மா பேசினான் சரி என்று அந்த பொம்பளைய பார்க்க போயிருக்கு. நம்ம வேண்ட சித்திமார் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அங்க போனா இந்த பொம்பளைய பார்க்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஆக்கள் வந்தால் இந்த புள்ளிய துளியாத கேள்வி எல்லாம் அந்த பெண் துளைக்கிறாவாம். என்ன நீ என்ன படிச்ச, நீ என்ன செய்த, நீ என்ன இப்ப என்ன செய்யற, ஒரு ஆணை உன்னட்ட தரைக்க நீ எப்படி செய்வ, அந்த கேள்வி ஒரு என்னன்னு சொல்றது எனக்கு ஒரு அசிங்கமா இருந்துதான் அந்த கேள்வி என்று அந்த தாயார் எனக்கு சொல்லி கவலைப்பட்டதை நினைச்சும் போது இப்படி கேள்வி கேட்கிற ஒரு குடும்பத்துல போய் ஒரு பெண் போய் வாழலாமோ என்ற ஒரு கேள்வியும் எனக்கு எழுந்தது. இப்ப நாங்களும் பெண்ணா இருக்கிறோம். ஒரு பெண் வீட்டை போய் நல்லா சிரிச்சு காய்ச்சா ஓகே நல்லதோ உங்களுக்கு பிடிச்சதோ ஒரு 2 வரி ஒரு 3 வரியை கேட்டுட்டு விடலாம். துளைச்சு ஒரு பெண்ணை கேட்க ஏன் அந்த பெண் எதிரியாக பார்க்கப்படுறாளான்ற ஒரு கேள்வி இருக்கு. 2வது அந்த மாப்பிள்ளைன்ற தாய் கொஞ்சம் படிச்சவா, பொம்பளைன்ற தாய் இந்த ஓரளவு படிச்சது. அப்ப அந்த படிப்பை வச்சு கொண்டு இவா ராங்கியா மாப்பிள்ளைன்னு தான் நின்று அவ என்ன செய்தவா, அவ எல்லாம் சும்மா தானே இருக்கிறா, வேலையும் இல்லாம அப்படி என்ன அந்த ஒரு மட்டம் தட்டுற மாதிரி கதைச்ச உடனே அதுவும் அவைக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. அப்ப இப்படியான நிலையிலே பெண்ணுக்கு பெண் எதிரி. ஒரு ஆக்கள் வாழ போயினோம்டா அது அன்போட அந்த பிள்ளைகள் 2 பேரையும் இணைச்சு வைக்க வேண்டியதுதான் ஒரு பெண்ணுக்கு கடமையாக இருக்க வேணும். அதை விட அந்த அப்படி பெண் பார்க்கிற இடத்திலும் எனக்கு அப்படி ஒரு ஞாபகம்ங்கிறது ஊரிலும் வந்தது. ஒரு அண்ணாவுக்கு பார்க்க நானும் போனேன். நான் அப்ப அப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் மற்றதை எப்படி கேள்விகள் கேட்கக்கூடாது என்று நான் என்னுடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. சில பிள்ளைகளுக்கு வெக்கம், சில பிள்ளைகள் சொல்ல மாட்டார்கள். ஆனா ஒரு பிள்ளையின் இயல்பும் நடத்தையும் பார்த்தவுடன் கொஞ்சம் தெரியும் தான், பழகி பார்க்கதான் நிறைய விடயத்தை தெரியும். அப்ப அதனால நீங்க அன்போட பழகி பார்க்கலாமே ஒழிய அந்த பிள்ளைகளை உடனடியாக இது ஒரு பெண்ணுக்கு எதிர் மாதிரி அதாவது உயர்வாகியோ தாழ்வாகியோ இருந்தாலும் மாசுபடுத்தக்கூடாதுன்றது என்னுடைய நிலை. அடுத்தது இன்னொன்று சொல்றேன். இன்றைக்கு டாக்டராயும் ஒரு பிள்ளைய தாய் உருவாக்குறா, அதே நேரம் என்ஜினியராயும் ஒரு பையனை உருவாக்குறா. ஆனால் 2க்கும் என்ன வித்தியாசம்? டாக்டரை கல்யாணம் முடிச்ச என்ஜினியரே இவாவோட வாழ இல்லாது இவ இரவு பகல் வேலைக்கு போறா, எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்று விட்டுட்டு தாய்க்கு 2 தாயும் கதைச்சு போட்டு முடிவெடுத்து பிரிகினான்.
இங்க வந்து நாங்கள் வளர்க்கிற வளர்ப்புகளில தான் பிள்ளை என்று நான் இன்னொரு தலைப்பு தான் எடுத்து நான் இதோட கொண்டு வரேன். நிகழ்கால பெற்றோர்கள் இப்படி வளர்ந்த பிள்ளைகளை அடுத்த வாழ்க்கைக்கு தயாராக்க வேண்டிய நிலை இருக்குது. அதாவது நீ ஆணுக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கொடு, வீட்டுல சமையல் கற்றுக்கொடு, வீட்டை துப்புரவாக்க கற்றுக்கொடு, எண்ணல் துடைக்க கற்றுக்கொடு. அது போல பெண்ணுக்கும் எவ்வளவு கற்றுக் கொடுக்குறியோ அதை பெண் தான் செய்யணும். இப்ப குடும்பத்துல போனா இப்ப 5 மணித்தியாலத்துக்கு தாய் விட்டுட்டு போறான் அந்த டாக்டர். அப்ப அவ என்ன எப்படியோ டாக்டரா கூட கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறினது. இப்ப அவர் 5 மணித்தியால ஃப்ரீயாண்டா பேம்பஸ் கட்டி குழந்தைய பார்க்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. அது மாதிரி அவ பின்னேரம் 5 மணிக்கு வந்தா பாத்திரங்கள் கழுவி வைக்கிற வேலையோ இதுகளோ அவ மாறி மாறி செய்ய வேண்டிய. அதை எப்ப நாங்க பழக்க வேணும்? நாங்க பழக்காம ஆண் பிள்ளைகளுக்கு விட்டுடுவோம். கல்யாணம் ஆகின உடனே உங்களுடைய அம்மா இப்படி செய்ய சொல்லல, நீங்க சொல்லுறியல் என்னால செய்ய முடியாதுன்ற அடம் பிடிச்சு கொண்டு இவளோட வாழையிலாண்டு பிடியினா. இப்ப இதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்க்க போனா ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரியாக இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏதோ கணக்க வழியில வருது. சரி, இப்ப உங்களோட அனுபவத்தை கேட்டுட்டு இறுதியாக உண்மையா நடந்த சம்பவத்தோட நான் முடிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. உண்மையாயே நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப நாங்களே செய்யாதாக்கள் யோசிக்கிறோம், ஏன் சமனாக ஆணுக்கு இன்றைக்கு இவர் சமைச்சாருல்ல, அல்லது இன்றைக்கு இவர் வாஷிங் மிஷின் போட்டு போட்டாருல, நாளைக்கு பெண் பிள்ளைய விடுறது, இன்றைக்கு ஆண் பிள்ளைய விடுறது, அப்படி மாறி மாறி ஏன் நாங்க செய்யறேல? இப்ப பாருங்க, உண்மையா வந்து சொல்றார்கள் நீங்க அப்படி செய்யறீங்களோ. அப்படி செய்யாட்டி நாங்கள் இந்த நிகழ்காலத்துல பழக்க வேணும். இப்ப இருக்கிற இளையோரை வச்சிருக்கிற நாங்க பழக்க வேணும் என்ற ஒன்றை எனக்கு சொல்ல வேணும் போல இருக்கு. நாங்களும் தவறு விட்டு இருக்கலாம், அனுபவம் தான் எங்களுக்கு பாடம். அப்ப அதை இப்பவாவது கற்றுக் கொடுக்கணும். நீங்க போய் வைபிட்டையும் அவாவுக்கும் நீங்க செய்து கொடுக்க வேணும். இதென்ன வேணும்? எனக்கு ஒன்று மகன்ட்டு மற்ற எல்லாம் செய்வார். என்னோட ஜன்னல் துடைங்கோண்டா துடைப்பர் எல்லாம் செய்வார். அவருக்கு நான் சாரி பிடிட்டு எனக்கு குத்தி விடுங்கோன்னா பெர்ஃபெக்டா குத்துவான். அப்ப நான் சொன்னேன், இந்த வைபுக்கு நீ தேவையான நேரங்கள்ல உதவி செய்ய, அது நல்லது, நீ இப்பவே பழகுன்னு நான் எனக்கு முதல் குத்தைகளை அவருக்கு சொல்லி கொடுத்து செய்தவர். அப்படி எல்லாருமே நாங்கள் ஆண் பிள்ளைகளுக்கான சில வேலைகளையும் சொல்ல வேணும்ன்றது எனக்கு இந்த இடத்துல வந்தது. சரி, இப்பொழுது யார் பேச போறீங்கள்? ஏமலர் வாரீங்களா? இந்திரா ஞானசேரம் வர போறீங்களா? யார் வர போறீங்க? இனிய மதிய வணக்கம் வாணி நவலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். வேறுங்க இந்திரா ஞானசேகரம் முதல் வந்துட்டா. சரி, அதுல ஒன்றும் இல்லை. இங்க முதல் ரெண்டு இல்லையா? அவ இதுக்கு மட்டும் தானே வர முதல்ல வரலாம். வேறொன்னுக்கும் வாரையில பாமுங்க, மற்றொன்னுக்கும் வாரையில பாத்தீங்களா? வாங்க. ஐயோ பாத்தீங்களா, உங்களை எவ்வளவு வரவேற்கிறேன். நீங்க வீட்டுக்குள்ளே இருக்க அவருக்கு 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 சொல்றீங்க எல்லாம். குடும்ப சுமையல் கூட மாதிரிதான், எப்படிதான் வயதுகள் வந்தாலும் குடும்ப சுமையல் கூட. அதிலும் ஒரு இன்பம் என்று நினைக்க வேண்டியது. சுமையும் சுகமாகலாம். பேர பிள்ளைகள் இந்த பேரன் இப்ப பிறந்த பேரன் 1 வயசு 1.5 வயசு ஆயிடுது. ஊசி போட்டதான், ஊசி போட அம்மம்மா அம்மம்மான்னு அழுதாராம். ஓ வா. ஒவ்வொரு நாளும் இருந்து கதைப்பினம் கதை கேட்க ஒவ்வொரு நாளும் காட்டி. அப்ப அதுகளோட பொழுது போறதால எனக்கு வேற செயல்பாடுகள்ல இப்ப ஜெயபாலய சந்தஞ்சின் கவியே எழுதாவிடன் நான் இந்த மாதம் வாரணும்னு சொல்லி சொன்னேன். அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடாக்கு. அந்த மரபு கவிதை முடிக்கணும்ன்றதுக்காக அதை தொடர்றேன். நல்லது. அதாவது பெண்களை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். எங்கேயும் இப்ப கொஞ்சம் விட்டு கொடுப்பு வந்துடுது பெண்களுக்கு. பெண்கள் மாமியார் மருமகள் தான் விரோதி முதல். அது ஏன் அந்த மாமியார் மருமகள் விரோதி? ஒரு பெண் தானே அது விரோதமா பாக்குறோம். அது பதவி மோகங்களும் இருக்குது. மற்றது தந்த மகன் அப்படி 2 பெரிய நினைப்புகளும் இருக்கு. அதால அந்த வீட்டுக்கு வர்ற பெண்கள் ஆதி காலத்துல சொன்னத பெண் அடிமைன்றதை வச்சு இன்னும் கொண்டு நடத்தின கொஞ்சம் பெண்கள். அவ அடிமைன்னு சொல்லிக்க அவ அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி மகளா செய்ய போகணும் கட்டாயம் என்ற ஒரு நிலப்பாடு வரைக்க கொள்வல் பிரச்சனைகள் தான் எதிர்த்தன்மை தானே வரும். அப்ப பெண்களுக்கு பெண்கள் எதிர்ப்பு வரும். ஆனா அதே நேரத்துல மற்றது ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு விழாக்கள் செய்யக்குள்ள ஒரு பெண்கள் நிறைய வினோதமா கொண்டு வந்தா மற்ற பெண் அதை விட வினோதமா கொண்டு வரணும் ஒரு செயல்பாடுகள் எல்லாம் பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, 1 பதவி மோகன், 2வது போட்டி. என்ன போட்டி மனப்பான்மை? போட்டி மனப்பான்மை. அவ விட நானும் முன்னேற்றமா வரணும் என்ற ஒரு தன்மையும் இருக்கு. ஆனா அந்த எல்லாரும் மனம் ஒத்து நடந்தா சந்தோஷமா இருக்கும். இந்த பெண்ணுக்கு பெண் எதிரி இல்ல,
இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து இப்ப குறைவேண்டுதான் நான் நினைக்கின்றேன். நல்லது, இன்னும் இல்லாமல் போகணும். ஏனென்று சொன்னா அந்த இளஞ்சமுதாயத்துல வந்து தெரியும், அந்த இளஞ்சமுதாயத்து பெண்கள் வந்து சரி விட்டு கொடுக்க மாட்டார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள், பயப்படுற தன்மை இல்ல. அந்த பழைய பெண்களுக்கு பெண்களா எங்கட காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு பயம் ஒரு இல்ல, பயமும் மற்றது அறியாமை. முந்தின கால பெண்களுக்கு கல்வி அறிவும் அறியாமை, வெளியுலகத்துக்கு செல்ற தன்மையால் குறைவு. இப்ப வெளியுலகத்துக்கு செல்லினம் வாகனம் ஓடினம். உங்களை ஒன்று கேட்கிறேன், இப்ப நீங்கள் மருமகளை கண்ட நீங்கள், இப்ப நாங்க காணாதபடியா அனுபவம் இல்லை, இப்ப நீங்கள் மருமகளை கண்டீங்கள், இப்ப மருமகனை விடுங்கோ, நீங்க எப்படி நடக்கிறீங்க? இப்ப மருமகள் சொல்ற அத்தனைக்கும் ஆமா போடுறீங்களா, இல்லது சில இடங்கள்ல நீங்கள் எடுத்து சொல்றதாவா ஏற்றுக்கொள்றாவா, இல்ல அவ என்ன எதிரியாக பாக்குறா, நான் இப்படி சொல்ற பிடிக்கல அப்படின்னா எந்த இடத்துல நீங்க? இல்ல நான் கொஞ்சம் சந்தோஷமாக மனம் நிறைவோட தான் விட்டு கொடுத்து கொண்டு போறேன். நான் வந்து இப்ப எனக்கு வீட்டை வந்துட்டா கூட நான் அவாக்கு தேநீர் ஊத்தி கொடுப்பேன், சமைத்து கொடுப்பேன், சாப்பாடு கட்டி கொடுப்பேன். அப்ப எங்கட பிள்ளைகள் பெண் பிள்ளைகளே சொல்லுவார்கள், அம்மா வந்து மருமகளுக்கு பாருங்க அந்த மாதிரி செய்து கொடுக்குறான்னு சொல்லி. நான் அப்படி இல்லை, மருமகளும் அப்படித்தான் ஒரு மாமியை நினைக்க வேண்டும். என்னடா மருமகளும் எங்கட பெண் பிள்ளை. சரி, அது உண்மை, சரியான உண்மை. எந்த பிள்ளை என்று நினைக்கும். ஓ, அப்படி நினைச்சா இந்த எதிர்த்தன்மையில் வராது. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், நீங்க உண்மையா கதைப்பா சில இடங்களில என்னன்னு சொல்ற, அத ஒரு அனுபவத்தை சொல்லிக்க, நாங்க உண்மை விடயத்தை சொல்லிக்கதான் அனுபவம் வருகுது. இப்ப நாங்க இருக்கிறோம் உண்மையா ஒரு நேரமும் உங்கள மருமகளும் உங்களுக்கு கோபம் வரையிலையா? சில நேரம் இப்படி இந்த பையனை போட்டு இப்படி செய்யறா, அது எனக்கு பிடிக்காம இருக்கணும் அப்படி வரையிலையா? உங்களுக்கு வந்து இருக்குது, பொறுமையா இருந்திருக்கீங்களா? இல்ல, பெரும்பாலும் வரையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சந்திக்கிறது குறைவு. ஆனா மகன் கேப்ப நம்ம வீட்டை வாமாண்டா. ஆனா எங்களுக்கு வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் மக்கள் பொம்பளை பிள்ளைகள் பேசினாலும் அவையந்த வீட்டை தான் போகணும் போல ஒரு ஆர்வம் இருக்கும். மகன் வீட்டை போறதுக்கு விருப்பம் இல்ல மாதிரி அந்த இன்னும் தெரிய எல்லாம் பின்னுக்கு நிக்கிறான் போல. சரி சரியா. ஆனா அந்த ஒரு பகையும் இல்ல. மருமகளை வந்து ஆதரிச்சுதான் நடத்துகிறான். நீங்க கூட பழகாததால அப்படி அந்த தூரத்துல இருக்கிறபடியா அவ்வளவு பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த கிட்ட பழகைக்கதான் ஏதாவது முட்டை பகை வந்துடும். என்ன தூரத்துல இருக்க நல்லா கிட்ட பழக. இப்ப அவ வந்தாலும் வந்து இப்ப எனக்கு வந்து இப்ப சமைச்சு வச்சுட்டு மாமி சாப்பிடுங்கன்ற ஒரு நிலைமையில ஒரு நாள் கூட எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி சரி. நான் வரினமெண்டா அவாவுக்கு விருப்பமான கறியே நான் சமைப்பேன். இன்னும் ஒன்று, அவியல் சமைக்க வரைக்கதான் உங்களுக்கு சிக்கல் வந்து இருக்கும். ஏன்னாண்டா அவ அத அங்க வைப்பா இங்க வைப்பா, இவ கொண்டு தெரியா கூட உருளைக்கிழங்கு தோலிய கூட வெட்டுறாண்டு மாமியார் ஆதங்கப்பட்டது. அவ வந்து அப்படி நான் அவாவுக்கு ஏத்த கறிய வச்சு புரிம்பாக சமைச்சு கொடுப்பேன், அதெல்லாம் செய்வேன். அது நல்லது. எனக்கு என்னன்னு சொன்னா அந்த மாமியார் மருமகள் துன்புறுத்தல் இருக்க கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் இந்த மனதுக்குள்ளே இருக்கு. நிச்சயம் எல்லாரும் நாங்க உணர வேணும். அப்படி எல்லா பெண்களும் நினைத்தா உண்மையே பெண்களுக்கு பெண்கள் எதிரி இல்ல. பெண்களுக்கு பெண்கள் எதிரி வந்து கூட மாமியார் மருமகள் தான். மாமியார் மருமகள் நீங்க சொன்ன மாதிரி பதவி மோகம், போட்டிகள் எல்லாத்திலுமே இருக்கு. சில பேர் சொல்ல மாட்டேனோம், ஆனா இதுக்குள்ளும் சொல்லாயினும் இருக்குது. அந்த மறைமுகமாக தாங்கள் அதை செய்து போட்டிய காட்டி கொண்டு போவினா. இல்ல, சும்மா ஒரு மாமியார கேட்டேன், எப்படி இருக்கிறான், ஐயோ அது ஏன் சொல்லுவார், 10 மணிக்கு தான் எழும்புறான், பிள்ளைகளை பாக்குறா, இல்ல அவன் தான் எல்லாரையும் பாக்குறான் என்று சொல்லி போடுவினம் சில பேர். அப்ப நான் சொன்னேன், சரி அவா இதாவே லேட்டா படுத்த கொஞ்சம் படுக்கட்டு விடுங்கோ என்று நாங்க சொல்றதுதானே அந்த அப்படி. அப்ப உண்மையா என்னன்னு சொன்னா எனக்கு எல்லாம் வாணி சொன்ன மாதிரி எனக்கு சில விஷயங்களை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்ற வேணும், செயல்படணும். ஆனா அந்த நேரங்கள் கிடையாது. இந்த உடல்நிலை பிரச்சனைகள் கணக்கு பிரச்சனை இல்லாட்டி எனக்கு அதுல வெறுப்பண்டு இல்ல, விருப்பம் தான் இல்ல. பாக்குறது கொள்ளுவா இடையா வாங்க, அப்ப அவக்கு சந்தோஷமா இருக்கு. அதுங்க உங்களை வரவே வாணியோட நல்ல அன்புதான் இல்லையாண்டு இல்ல. இல்ல இல்ல, நீங்க எல்லாரோடையும் அன்புதானே, அன்பு ஓகே. நாங்கள் இல்ல டைம்கள் தெரியாதுதானே. நான் அந்த எவ்வியோடையும் பெண்களா இருந்தாலும் எவ்வியோடையும் எதிர்ப்பு காட்டுறதும் இல்ல. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப நாங்கள் எல்லாரோடையும் அன்பாக எதிரி இல்லாமல் இருக்க வேண்டும், என்னத்தை கடைப்பிடிக்குவோம்?
என்ன அதே விடயத்தை விட அந்த கடைப்பிடிச்சு? அன்பு மழை பொழிஞ்ச மாதிரி கதைகளை கதைக்கிறதுல ஆனா அந்த அன்பு மழை எல்லா நேரமும் அரவணைக்கிறதுல பொழிய இல்லாததோ, அன்பு மழை எல்லா நேரமும் பொழிய இல்லாததோ, எல்லா நேரமும் பொழியலாது. நாங்கள் போட்டியை காட்டாமல் இருந்தோம்னாலே அதே சிறப்பு. அதே போதும். அமைதியை கடைப்பிடிச்சோம்டா அதே போதும். என்ன அந்த போட்டியை காட்டாமல் அந்த விரக்தியை காட்டாம இருந்தா அதே சிறப்பு. அதே நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம் நேவிசக்கா. வருகின்றேன் 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 வாங்க வாங்க. முதல் கூப்பிட்டேன்னா நீங்க வரையில ஓடிக்கிட்டா. வணக்கம் நபிலா, அழகான ஒரு தலைப்பை கொண்டு இருக்கிறீங்க. வணக்கம் வாணி, இணைந்திருக்கு மனைவி. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. உங்கள்கிட்ட தான் நல்ல அனுபவம் இருக்கு. சொல்லும் முன் கருத்து சொன்ன கோசல்யா ஞானமா, கோசலா ஞானம், கோசல்யா இல்ல கோசலா. அவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வர இருப்பவர்களையும் வாழ்த்துக்கொண்டு நல்ல ஒரு தலைப்பு. பெண்ணுக்கு பெண் ஏன் பொறாமை, பெண்ணுக்கு பெண் என்னடி, நீ உன்னில என்ற மனதை என்னுடைய மனதில நான் உறவாக நினைத்து கொண்டார். என்னை நான் நேசித்தால் மற்றவர்களை நேசிப்பதற்கு நான் மற்றவர்களை பொறாமப்பட மாட்டேன். என்ன நேசித்தால் என்னுடைய நிலைமையை நான் உணர்ந்தா மற்ற பெண்ணை நான் கேவலமாகவோ தாழ்மையாகவோ இல்லாட்டி பார்க்கலையோ எனக்கு செய்யலையோன்னு நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய அனுபவத்துக்கே நான் மாறேன். நேற்று என்னுடைய மருமகள் என்ன வெளியில கூட்டிட்டு போறதுக்கு வந்தா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வந்தா. இன்னொரு மருமகள் சொன்னா அவ என்ன தம்பியில மகள் ஜெர்மனில இருக்கா. அப்ப அந்த நேரத்துல அக்காவும் தங்கச்சியும் கதைக்கிறாங்க. இந்த மருமகளும் அந்த தம்பியில மகனும் கதைக்கிறாங்க. கதைச்சு அவங்க கதைச்சு வந்தாங்க. நம்ம வெளிக்கிட்டு நிக்கிற நேரத்துல இந்த அக்கா இந்தாங்க மாமி அவ கதைக்கிறாங்க. அப்ப அவ வந்தா, மாமி எப்படி சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டா. அப்புறம் அந்த ஓந்தருமி நான் நல்ல சுகமா இருக்கேன், நீ கேட்டதுக்கு பிறகு நான் சுகமாக இருக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு என்ன மாமி நீங்க சுகமா நல்ல சுகமா இல்லைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப உங்களை வந்து பார்க்கணும்ன்ற நேரம் இல்லை எங்களுக்கு. சரி, அதெல்லாம் போகட்டும் அடிக்கடி இப்ப உங்க அக்காவுக்கு எடுத்த மாதிரி எனக்கு எடுத்து கதைச்சிருக்கலாம் தானேன்னு சொல்லி நான் கேட்டேன். எங்களை இந்த மருமகள் சொல்றா, மாமி எப்பவும் அப்படித்தான் எல்லாத்தையும் மனசுல வச்சு எடுத்து கதைப்பாங்க என்று சொல்லி சொன்னான். சொல்றா, இல்ல மாமிய பற்றி எனக்கு தெரியும். சொல்றா, இவ அண்ணன் மகள் தான், அவ தம்பியில மகள். அவ சொல்றா, இல்ல மாமிய பற்றி எனக்கு தெரியும், மாமி ஒரு நாள் அப்படி இல்ல. அப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லி படிச்சோன்னா, ஏன் மாமி நீங்க ரொசான் ஜகல் அந்த மருமகள வீட்டுல போய் இருக்கலாம் தானேன்னு சொல்லி. நான் போய் இருப்பேன். ஆனா அவங்கள வீட்டுல அந்த எனக்குரிய வசதிகள் இல்ல, இந்த பாத்ரூம் வசதிகள் தான் எனக்கு இங்க மாதிரி இல்லைன்னா அவங்கள வீட்டுல எல்லாம் அந்த ஏறித்தான் அந்த பாத்ரூமுக்குள்ள போய் குளிக்க வேணும். அப்ப உங்களுக்கு கஷ்டம் யூஸ்ன்றது இல்ல, அதால நான் இந்த வீட்டுல இருந்து குளிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவ சொல்றா, மாமி அப்படி இருந்தாங்க, எங்கட வீட்டுல இருந்தாலும் எங்கட வீட்டுக்கு வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. நாங்கிட்ட அப்படி சொல்றா, இல்ல மாமி நீங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்றா, பாருங்க மாமியோட வீடு சரியான குப்பையா கிடக்குது, மாமி நிறைய சாமான வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள, எடுத்து புதைச்சனாலும் எடுத்து போடுறாங்க. இல்லைன்னா எத்தனையோ சாமான்கள் எறிஞ்சிட்டேன். அப்ப நான் சொன்னா, உங்களுக்கு தேவையண்டா, எங்கட வீட்டுல நிறைய சாமான் இருந்தா நீ எடுத்துக்கொண்டு போ, உனக்கு தேவையான சாமான நீ எடுத்துக்கொண்டு போ, உனக்கு தேவையண்டா எடுத்துக்கொண்டு போ. ஐயோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப எனக்கு வீடு துப்புரவாக்க இல்லாட்டி என் வீடு துப்புரவா இல்லாம தான் இருக்குது. என் வீடு இப்போதைய நிலைமையில என் வீடு துப்புரவு இல்லாம தான் இருக்கு. நான் மெல்லவா எனக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வேன். ஆனா அதே நேரத்துல நான் கேட்கல விட்டேன், நீ வந்து எந்த வீட்டை செய்தாரியான்னு கேட்கிறவேன்னு சொன்னா, அவளுக்கு வேலை, அவளோட பிள்ளைகள்கிட்ட சுருப்பின அவ வேலை செய்யறா, அவ தந்தை வீட்டை பார்க்கணும். அப்ப எனக்குரிய அந்த பொறுப்புகளோ அந்த ஆதங்கங்கள் அவளுக்கு இருக்கும். என்ன இருக்கும். ஆனா நீங்கள் அவ வேலைக்கு போனாலும் மருமகளே எனக்கு கொஞ்சம் மேலாம இருக்கு, இடையில ஒருக்கா வாரியலோ இதை செய்தாரையோன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்களா? அவ வேலை அவ எனக்கு தெரியும், கேட்கிற சந்தர்ப்பம் கேட்கறதுக்குரிய அந்த மனசாட்சி எனக்கு வராது. என்னன்னு சொன்னா, காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறவ அந்த கடையில இருந்து இந்த கசில இருந்து வேலையை செய்து போட்டு பிள்ளைங்களுக்கு 8 மணிக்கு 7 மணி காலமா வேலைக்கு போனா பின்னர் தான் அவன் வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. அப்ப அவ அந்த நேரத்துல எனக்கு வந்து வேலையை செய்யணும்னு நான் சொல்லும் போது அப்பதான் மனசுக்குள்ள பொறாம ஒரு எரிச்சல் தானே இல்லைன்னு. கஷ்டப்பட்டு நான் வேலை செய்துட்டு நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செய்துட்டு வர மாமி ஒரு மனசாட்சி இல்லாம என்ன கேட்கறாங்களே. எந்த பெண்ணுக்கும் அந்த ஒரு அதான் சொல்றேன், என்னோட எனக்கு உறவு இருக்கணும், என்னோட நான் உறவு இருந்தாதான் ஒவ்வொரு பெண்ணும், நான் என்ன பண்றீங்களோ ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட உறவு இருந்தா மற்றவர்களை சிரமப்படுத்தவும் மாட்டாங்க, மற்றவர்களை அவமதிக்கவும் மாட்டாங்க. அப்ப நீங்க நல்ல ஒரு மாமியா இருக்கிறீங்க. ஏனண்டா
நீங்களே உணர்ந்துட்டீங்களா ஐயோ அவ கஷ்டம் செய்ய அப்ப நாங்கள் இப்படி வாழ்ந்தோம்டா நல்லதுதானே என்ற ஒரு நான் சொல்றேன் இது எனக்கு என்னுடைய வீடு. இப்ப நீ வந்து என்னுடைய வீடு நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு 7 மணி நேரம் வந்து நீ ஸ்கிப்பராகி விடு, இல்லாட்டி வேணாம். ஏன்னு சொன்னா உனக்கு கஷ்டம், நீ செய்ய தேவையில்லை. நான் கேக்குறேன் உங்களை, இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப கேளுங்க. ஏனென்றால் இப்ப ஏன் அப்ப எதிரித்தன்மை ஏன் வருகுது? எதிர்த்தன்மை ஒரு பெண்ணை எதிர்த்தன்மை ஏன் வருகுது? அப்ப எதிர்த்தன்மைன்னு சொல்லும் போது மனசுல ஒரு ஆசை, பொறாமை, ஒரு பொறாமையால வருது. ஆமா, மனசுக்குள்ள ஒரு பொறாமை. ஐயோ என்னை விட இப்படி இருக்கிறாவே, என்னை விட இப்படி இருக்கிறாவே. என்ன நான் பார்க்க வளர்ந்தவ, இந்த குடும்பத்துல இருந்து வந்தவ, இந்த குடும்பத்துல இருந்து இப்படி வளர்ந்து வந்தவ, இப்ப வந்து பாரு இவ்வளவு வாங்கி காட்டுறா, எனக்கே எதிர்த்து கதைக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மை எந்த ஒரு பெண்ணுக்கு வருகுதோ. இல்லாட்டி மருமகளோட மாமியார் கொஞ்சம் ஆளுமையா எல்லாத்தையும் சரி. இப்ப நாங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் ஆளுமை வரைக்கும் சந்தோஷம் தானே படணும். இப்ப மருமகள் வந்து நல்லாக வாரா படிச்சு மாமிய விட என்றால் அந்த மாமி என்ன செய்யணும்? சரி நான் தான் வரையில உயர்றேன், ஆனா இந்த பிள்ளை உயர்வா வாரதை நான் பாக்கல, உண்மையிலேயே வாழ்த்த வேணும், எங்களோட குடும்பத்தில இப்படி ஒரு உயர்வான பிள்ளை வருது என்றது நினைக்கலாமல்லோ. நிச்சயமா அப்படி வாழ்ந்ததாலதான், அப்படி விட்டதாலதான் அவ இன்றைக்கு கார்ல வந்து என்ன கூட்டிட்டு போற அளவுக்கு அவ வளர்ந்துருக்கான்னு சொன்னா அது விட்டு கொடுத்து அந்த வளர்த்து விட்ட விதம் தானே. சொல்லுங்க பாப்போம், நாங்க வளர்த்து விட்ட விதம் தான் அவ இன்றைக்கு ஒரு உயர்வான நிலையில இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மருமக்களை பற்றி சொல்ல வரையில அவங்க இந்த நாட்டுக்காரர்கள் அவர்கள் எல்லாத்தையும் சமமா தான் பார்ப்பார்கள். அவர்கள் இப்படியான பிரச்சனைகளுக்குள்ள வரவே மாட்டார்கள். இந்த இங்கத்திய மருமக்கள், இந்த வெள்ளைக்கார மருமக்கள் வந்து இப்படியான ஒரு பிரச்சனைகளுக்குள்ள வாரவை இல்லை. அதாவது அந்த பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது. எந்த குடும்பம் தான் எந்த குடும்பமா இருந்தா நான் எப்படி என்ன தாயை நேசித்தவர்களையும் பார்க்கிறோம், அது மாதிரி நீங்க போய் இந்த தாய் தப்பனை பாரு என்று சொல்ற அளவுக்கு அந்த மனப்பான்மை இருக்கு. சில பெண்கள் என்ன செய்வாங்க, எந்த குடும்பம் இது எந்த குடும்பம், நாங்க பட்டப்பனப்புறம் ஏன் இந்த மாமி வந்து எங்களுக்குள்ள கூறணும், இது எங்களோட குடும்பம், ஆனா கட்டி தந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இவங்க வாராங்க இதுக்குள்ள என்று கேட்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அவ என்னத்துக்கு இவங்க என்ன அதிகாரம் பண்ணணும், நான் வாழ வந்த நான் என்னத்துக்கு இவங்க என்ன அதிகாரம் பண்ணணும்னு கேட்கிற பெண்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, தூக்கி பிடிச்சு கதைக்கிறது, உள்ள சொல்லி மருமகனுக்கு மகனோட சொல்லி கொடுக்கறது ஒரு பிரச்சனைகளை, ஒரு இப்படி சொல்லிட்டா எனக்கு இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அதை மகன்கிட்ட சொல்றது, இல்லாட்டி மகன் அவள் வந்து புருஷன்கிட்ட சொல்லி அவன் வந்து என்னட்ட கேட்கறது, அதெல்லாம் சரியான பிள்ளையான விஷயம். என்ன ஒரு விஷயம் நான் உன்னிட்ட நேரடியாக பேசினா நீ அதை உனக்குள்ள வச்சு நீ என்னட்ட கேட்கலாம், அதை என் மகன்கிட்ட நீ சொல்லி கொடுத்து அதை பெருசுபடுத்தி அவன் வந்து என்னட்ட கேட்கிற அளவுக்கு நீ இருந்தீன்னு சொன்னா அதுல மாமிக்கு மருமகளுக்கு ஒரு பெரிய வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதெல்லாம் நாங்க தவிர்த்து கொள்ளணும். இப்ப மருமகள் தான் அப்படி இருந்தாலும் மாமியார் நான் பொறுத்து போனா எனக்கு நான் என்ன விஷயமா நான் ஒரு பொருளாதார விஷயமா நான் அடுத்தவர்கள்ட்ட சொல்லவே மாட்டேன். அப்ப ஒரு மாமியும் ஒரு பொறுமையா கையாள வேணும், மருமகளும் ஒரு பொறுமையா கையாள வேண்டிய தேவை இருக்குது. ஆசை ஒன்று இருக்கக்கூடாது, ஆசை ஒன்று இருக்கக்கூடாது. இப்ப மாமியும் கொஞ்சம் ஸ்டைலான பொம்பளையா இருக்கான்னு வைங்களேன், அவ வந்து கொஞ்சம் ஸ்டைலா உடுத்தணும், நல்லா உடுத்தணும்னு சொன்னா மருமகள் அது என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கலாம். மாமிக்கு இது விருப்பம் இது வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு நிலப்பாடு வரும்போது மாமிக்கும் சந்தோஷமா இருக்கும், மருமகளுக்கும் மன திருப்தியா இருக்கும். அதான் மனம் விட்டு பழக வயசுவன மனுஷன் இவங்களுக்கு இந்த ஆசை அப்படி ஒண்ணு நினைக்கிற பெண்களும் இருப்பார்கள். நீங்க வயசு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் வெளியில வரையாமனு நீங்க பிள்ளைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருங்க, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லும் போது ஒரு மருமகள் சொல்வாளா இருந்தா அந்த தாயோட மனம் எவ்வளவு வருத்தப்பட்டு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வயசு போயிட்டுது, நாங்க போயிட்டு வரோம், நீங்க வீட்டுல எந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி ஒரு பெண் சொன்ன அப்படித்தான் நடக்குது. இப்ப இந்த காலங்களில பெண்கள் பிள்ளைகளை தாயை போட்ட விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த மாமியார் அந்த புரிந்துணர்வு இல்லாத தன்மை, அந்த மற்றவங்களுடைய எண்ணங்களை மதிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறதாலதான் இந்த பொறாமை இந்த இதெல்லாம் வருது. மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனைகள் வருது. நீங்க சொல்லி திருமணம் பேசுறது தாய் வந்து படிப்பு உயர்வுல உயர்ந்திருக்கிறா, அப்ப இவன் இப்படி இருக்கிறார், வேலை செய்ய போகாம இருக்கிறான்னு சொல்லும் போதும் அது அவர்களுடைய குண இயல்பு, அதை ஒண்ணு நாங்க மாற்ற முடியாது. என்ன நீங்க பெரிய அது சரி, ஏற்கனவே உள்ள குண இயல்புகளை மாற்றக்கூடாது. ஆனா இனி வரும் காலம் இப்ப நீங்களும் எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து முடிஞ்சது, இனி வார சந்ததிக்கு, அதாவது அடுத்த
ஜெனரேஷனை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறோம். அப்ப அவர்கள் உணர வேண்டும். தாங்கள் இளையவர்களை இன்றைக்கு இளையோராகிற பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். நிச்சயம் அந்த விட்டு கொடுப்புகள், அந்த புரிந்துணர்வுகள், பொறாமையற்ற தன்மை, இப்படித்தான் நீ அயலவரை நேசிக்கணும், மற்றவனை நேசிக்கணும்ன்றதை நாங்க கற்றுக் கொடுக்க வேணும். அது கொடுக்காம விட்டுட்டோம் நாங்க கணக்க நிறைய சொல்ற வேண்டிய இடங்கள்ல சொல்லாம விட்டவனால் அது அந்த இது தொடர்ந்து வருகுது. அந்த அறியாமையால மாமி மருமகள் பிரச்சனை இப்ப குறைவாகத்தான் இருக்குது. ஆனா இப்ப மாமி மருமகளை ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க. இப்ப மாமி மருமகளை ஃப்ரெண்ட்ஸ் குறைவு ஆனாலும் இருக்கு. ஆனால் மூன்றாவது புருஷன் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள தலை விட்டாங்கன்னு சொன்னா அந்த 2 பெண்களுக்கு இடையில பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. நினைச்சு பாருங்க, மூன்றாவது ஒரு பேர் அதுக்குள்ள வந்து பூந்துட்டாங்கன்னு சொன்னா சேர்ந்து கதைப்பாங்க. அவங்க அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படித்தான் எங்களோட விஷயத்துல இப்படி செய்தாங்கன்னு சொல்லும் போது அதுக்குள்ள அவரோட மனசுல ஒரு விதையான ஒரு விஷமான ஒரு விதையை நாங்க அது மனசுல ஊன்றோம் நாங்க. அப்ப அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது அந்த ஒருத்தர் மனம் முடிஞ்சோம்னா நாங்க சட்டம் இல்லாம மௌனமா இருப்பது சிறந்தது. இந்த காலத்துல குடும்ப விஷயங்கள்ல மௌனமாக இருப்பது சிறந்ததுன்னு சொன்னா நாங்க அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள் எங்கட பிள்ளைகள், எங்கட மருமக்கள். நாங்க அறிவுரை சொல்லலாம். மற்றவர்களை பார்த்து அவங்கள போல நீர் இவங்களை போல நீர்ன்னு நாங்க சொல்ல போகவே கூடாது. ஒரு காலமும் கூடாது. ஒப்பிட்டு வாழ்க்கைதான் ஆக பிரிவினை ஒப்பிட்டு கூடாது. மருமகள் நான் படிக்கையில, நான் வந்து படிக்கையில, ஆனா மருமகள் வந்த உடனே நாங்க சொன்ன முதல் சொல்லி மகன்கிட்ட சொன்னோம், நீ அவ படிக்க வேண்டா, பிள்ளைகள் பிற்காலத்துல அவவும் படிச்சு காரோடி எல்லாம் செய்தாதான் உனக்கு ஒரு சும குறையும். உன்னை சும குறையும். நீ அவவும் காரோடுனா உன்னை அவ தாங்கி கொண்டு இருக்க மாட்டா. தன் விஷயங்களை அவ பாப்பா, தன் பிள்ளைகளை அவ பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டே விடுறதுக்கோ இழுக்கிறதுக்கோ அவனுப்பா அப்படின்னு சொல்லி மெல்ல காரை பழக வச்சு லைசன்ஸ் எடுத்து வந்த உடனே படிக்க வச்சு அந்த பிரெஞ்சு பாசங்களை கொஞ்சம் அறிய வச்சு பிறகு அவ புருஷன் இதுல அவ கடவுளுக்கு போய் அந்த வேலைகள் செய்ய துவங்கிட்டா. இப்ப அப்போ என்னை விட அறிவுல சிறந்துதான் இருக்கிறா, என்னை விட அவ மேம்பட்டுதான் இருக்கிறா. அதுக்காக நான் நினைக்க கூடாது. இங்க பாரு, நான் அறிய பார்த்த புள்ள, நான் அறிய இங்க வந்து நாங்க எடுத்து விட்ட புள்ள என்னை விட எவ்வளவு மிதப்பா இருக்கிறான்னு சொல்லி அந்த பொறாமையான எண்ணத்தை கொண்டு இந்த மனசுல நான் வளர்த்தேன்டா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விசல் தான் வரும். ஆனா அந்த பிள்ளை வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நான் பெருமைப்படணும். என்ற மகன் நிம்மதியா வாழுதான் என்று நான் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நான் பொறாமப்பட்டு என்ன மருமகளா வந்தவ எனக்கு இப்படி இருப்பா இப்படித்தான் நான் ஒன்னாலும் செய்யக்கூடாது. ஆனா உதவி செய்ய வேண்டியது அவருடைய கடமை தான், கட்டாயம் செய்ய அவர்களும் ஃப்ரீயா இருந்தா இந்த வேலைகள் இல்லாம வீண் வெட்டி பொழுதுபோக்க பேசிக்கொண்டு எனக்கு உதவி செய்யாம இருந்தா அது அவர்கள பிள்ளைதான். ஆனா அப்படி இல்லை. அதான் சொல்ல வரேன். புரிந்துணர்வு இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழ்ந்தால் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நேவிசகாவும் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக பல விடயங்கள் இந்த பெண்களுக்கு இருக்க வேணும். அப்படி 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான், அந்த புரிந்துணர்வு இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை கொண்டு செல்லப்படும் என்றதை அழகாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கம் சிவமணி, வேறுங்கள். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு தலைப்பு இந்த காலத்துக்கு கட்டாயம் தேவையானது தான். ஏனென்றால் இந்த காலத்துல நீங்க சொல்ற தலைப்புல பெண்களோட அன்பா இருக்கினா நட்பா இருக்கினா அது இருக்கிறது இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் இன்னும் இடையிடையே இந்த பிரச்சனைகள் எங்கள் சமுதாயத்துல இருக்கு என்றதான் உண்மை. ஏனென்றால் இந்த எங்கட பெண்கள் இதுக்கு வர்றதுக்கு காரணம் பெண்கள் பெண்களையே அவமானப்படுத்துவார்கள். சரியா சொன்னீங்க. அதை மற்ற பெண்கள் அந்த பழி வாங்குற நோக்கத்துல பார்ப்பார்கள். இந்த என்னை அவமானப்படுத்திய இந்த பெண்ணை பழி வாங்குற நோக்கில தான் பார்ப்பார்கள். ஆகவே அந்த பெண்களை அவமானப்படுத்துற மட்டுமில்லை, அவர்கள் இந்த குடும்பத்துல அக்கறைப்படுத்தாத போதும், அந்த பெண்களை ஒடுக்கப்படுற போதும் பெண்களுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனை. அதுபோல அவைக்கு அன்பு காட்டாத போது, அவையை அடிமைப்படுத்துற போதெல்லாம் இந்த பெண்கள் மற்றவர்களை பழி வாங்குற எண்ணம் இருக்கப்பா. அது சரி. நீங்க சொன்ன அந்த அவமானப்படுத்துற விடயம், ஒரு பெண்ணுக்கு தன்னால முடியாது, இன்னொரு பெண் சாதிக்க துணிந்து இருக்கிறாள்னா அவளை பாராட்ட வேணுமே ஒழிய அவளை கேலி செய்தோ துன்புறுத்தியோ அல்லது நீங்க சொன்னா இது இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அது அன்றைய காலத்துல பெண்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த போது அவைய சுய மரியாதை அவைக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால அவைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்கப்பட்டும் பழி வாங்குற எண்ணம் அவைக்கு இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல இது இல்லை.
நிச்சயமா பெண்கள் சுதந்திரமாக ஆகிவிட்டார்கள். இன்றைய காலத்துல இது அவசியமே இல்லை. அந்த வகையில அந்த பெண்கள் வந்து அந்த அந்த எங்களோட சமுதாயத்துல அந்த ஆரம்பத்திலேயே அப்படி வாழ்ந்து வாழ்ந்து வந்து பழகினவர்கள் அந்த தாய் வழியாக வந்து இப்படியே பழக்கப்பட்டு போயிருந்தார். அதிகமாக பெண்கள் தான் கூட பேசுவார், கதைப்பார்கள் ஆண்களை விட. ஆமா, நிச்சயம். கதைக்கின்ற பொழுது மற்றவர்களை அவமானப்படுத்துற கதையாக இருக்கலாம், அல்லது தன்னை அக்கறைப்படுத்தாம இருக்கணும், தன்னில் அன்பு காட்டாம இருக்கணும் என்ற நோக்கங்கள்ல அவள் வந்து தன்னுடைய பிள்ளைக்கோ சொல்லி காட்டுவார், பாப்பா. அப்ப அந்த பிள்ளை வந்து தன்னுடைய அம்மா அப்படி சொல்லி கவலைப்படுறாருன்னு சொல்லி போட்டு அந்த அந்த அவர்கள் மீது அந்த பிள்ளையும் பொறுப்பு தான் காட்ட பார்க்கும். அப்ப அங்க பாத்தீங்க குடும்பத்திலேயே அது தொடங்குது. குடும்பத்திலேயே பிரச்சனையா உருவாக பார்க்கும். இப்ப நீங்க இப்ப வந்த கோஸ்லா ஞானமாக இருக்கலாம், நல்ல மாமிமாரா நான் பார்த்தேன், அவர்கள் நல்ல முறையில நடக்கிறார்கள். அதான் நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்க போகிறது. நிச்சயம் எதை விதைக்கிறோமோ அதான் விருத்தமாகும். ஆமா ஆமா, நிச்சயமா நாங்க எங்களோட பிள்ளையில மட்டும் அன்பு காட்டக்கூடாது. எங்களிடம் பெறுகிற அந்த மருமகனோ அவர்களும் இன்னொரு பிள்ளையா நாங்க எடுத்துக்கொள்ளணும். என்ன அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்க புரிஞ்சு கொண்டுதான் அவைகளை அணுகவன். நான் அறிஞ்ச வரையில என்னோட வேலை செய்த ஒரு சின்ன இளம் பிள்ளை சொன்னா, அவ கல்யாணம் கட்டி வந்த புதுசு ஸ்ரீலங்காலேருந்து வந்தவ. நான் ரெண்டு பேருமே வேலைக்கு போயினா மாமி பிள்ளைய பாக்குறா. ரெண்டு பேருமே விட்டுற வர்ற போது அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது, மாமி வந்து அவர் வரைக்குள்ள வடிவா கவனிக்கிறா, சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுக்குறா, பசிக்கிறா, அதெல்லாம் கேட்டு கொடுக்குறா. ஆனா நான் வேலையால வரும்போது என்ன இந்த எதுவுமே கேட்கிறாய். அப்ப வந்து நாங்க ரெண்டு பிள்ளையே எங்கட பிள்ளை மாதிரி நினைக்க வேணும். என்ன மருமகள் நல்லா இருந்தா தான் மகன் நல்லா இருக்கலாம், மகன் நல்லா இருந்தா தான் மருமகள் நல்லா இருக்கலாம். வெறுவரையுமே நாங்க அன்பு உண்டா காட்டினா அந்த பிரச்சனையால் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது ஏனோ அந்த பாசம் பிரிபடுது. என்ன இப்ப தாய் வந்து தன் மகனுக்கு 3 முட்டை கொடுக்குறா, மருமகளுக்கு 1 முட்டை தான் கொடுக்குறான்னு வையுங்கோ. இது அது ஏனண்டா அது மருமகன் ஆம்பளை பிள்ளை, உடனே நாங்களே சொல்லுவோம் அது ஆம்பளை பிள்ளை என்று உடனே சொல்லி அப்படி சொல்லக்கூடாது, அப்படி விடக்கூடாது. அது ஒரு காலத்துல எங்கட ஆண்கள் தான் உழைக்க வேணும், அவர்கள் எல்லாமே இருக்கணும் ஒரு காலத்துல செய்தார்கள். ஆனா இன்றைய காலத்துல பெண்கள் தானே உழைக்கிறார், அவர்களுக்கும் தைரியம் நிச்சயமா தேவைப்படுது தானே. இப்ப 2 பக்கமுமே பொதுவா தான் நாங்க பார்க்க வேண்டும். அவர்களோட குடும்ப விஷயத்துல நாங்க கவனம் கொள்ளாம அவர்களோட மருமகளா இருந்தா நட்பா பழகினா இந்த பிரச்சனையும் வராது. அந்த நட்புறவை பேணுறதுக்கு தான் எங்களோட மனநிதியை மாற்றிக்கொள்ள வேணும். இப்ப ஒரு கோபமான சூழல்லையும் வேகமான ஒரு வளர்ச்சி பாதையிலும் வளர்ந்த நாங்கள் என்று சொல்லலாம். இந்த சூடுகள் குண்டுகள் எல்லாம் பட்ட அடிபட்ட இனம். இனி நாங்கள் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் உங்களோட ஊரை இழந்த உங்களோட சொந்தங்களை இழந்த நண்பர்களை இழந்த எவ்வளவு தனிமையில வந்து வாழ்றோம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்ன, நண்பர்கள் எவ்வளவு முக்கியம் என்ன, அவர்களை நாங்க பகைக்க கூடாது. அப்ப நண்பர்களையும் உறவுகளையும் நாங்க பேண வேண்டும் என்றா அப்பயே நாங்க அன்பா இருக்க வேண்டும். அவர்களோட எங்கட நன்மையை மட்டும் பார்க்காம அவர்களோட பக்கமாகவும் இருந்து பார்த்து கொண்டிருந்தா இந்த பிரச்சனைகள் வராது. உறவுகள் நிறைய தனிமையில வாழ்ற இந்த உறவுகள் எல்லாம் நட்புகளை இந்த உறவுகளை பேண பழக வேண்டும். இப்ப நாங்க சம்பந்தி பகுதி என்று சொல்லி அவர்களை எடுக்கக்கூடாது. அவரோட இந்த பல்லின பண்பாட்டுல நாங்க வாழ்றோம் பாருங்க, அவர்களிடம் இருக்கிற நல்ல பண்புகளை நாங்க எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். சிவமணி, நேற்று என்னோட புகையிரதத்துல ஒரு பெண் வந்தவா, உண்மையிலேயே அவர் நல்ல உயர் பதவி வகிக்கிறான்றது எனக்கு முன்னால இருந்து கதை கேட்குது. நான் அவாவை பார்த்தோன்னு உடனே போன் நம்பரையும் வேண்டினா நல்ல ஒரு ஜொப்பில இருக்கிறா. அவ தன்னை ஜொப்பை பற்றியும் சொன்னவா, அகதிகளுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில சாதாரணமா நான் பொட்டு போட்டு கொண்டு போனோன்னா அவ கேட்டவா நீங்க இந்தியனோ, அந்த லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் எனக்கு தெரியல, நான் கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்த நான் சில விடயத்தைன்றதை கதைக்க வந்தவா. ஆனா உண்மையா கதைச்ச அன்பு பழகின விதம் வேற்றின சூழல், நீங்க சொன்ன பல்லின சூழலா இருந்தாலும் என்ன அன்பாக இருந்தாண்டு. அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒரு 4 பேர் எங்களுக்கு கிடைச்சால் இவ்வளவு இந்த மொழியிலும் நாங்கள் ஒரு பாண்டித்யம் பெற்றோம், இவ்வளவு ஒரு அன்பை கட்டி எழுப்புவோம்ன்றது வருது. அப்ப அப்படி நல்லவர்களோட பழகும் போது ஐயோ அன்பாக இருக்க வேணுமே என்ற ஒரு நிலையே எங்களுக்கு தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால், நீங்க சொன்ன மாதிரி அருமையான விடயத்தை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். நாங்கள் வந்து இந்த ஒரு அக்கறைப்படுத்தாம சில நேரம் வாழ்ந்து கொண்டு மடிகிறோமோன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பிறந்து மடிய போற நாங்க வாழ்ற வரையும் அன்பா வாழ்ந்து எல்லாரையும் மரவடைச்சு அந்த நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் நாங்க எடுத்து வாழ்ற போது எங்களுடைய பிள்ளைகளும் அப்படி வளர பழகுங்க, எங்களுடைய எதிர்கால சமுதாயம் அப்படி வாழ பழகும். அது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களையும் நாங்க எங்களுக்கு கடைபிடிக்கிறார்கள். நிறைய பெண்கள் நல்ல பெண்கள் நிறைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் பெற்று விட்டது என்றாலும் இடையிடையே இருக்கின்ற அவர்களும்
களைகளாக களையப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன். அருமையாக இதுல 3 பேர் வந்தீங்க. நான் நினைக்கிறேன் 3 பெண்களும் ஒரு மாமியாராக இருக்கும் பொழுது கூட நீங்க நன்றாக அந்த குடும்பத்தை பார்ப்பீர்கள் என்றது உங்களோட கருத்திலும் அதே நேரம் உங்களோட செயற்பாட்டும் தெரியுது. ஆகவே அங்க பொறுமை, மௌனம் இவற்றையும் நாங்கள் கடைப்பிடிக்க வேணும். புரிந்துணர்வுகளையும் கடைப்பிடிக்க வேணும். நீங்கள் அழகாக சொன்னீங்க, அவமானப்படுத்துறதும் பழிவாங்கிறதும் இருக்காத நிலையில அந்த பெண்கள் உயர்ந்த பெண்களாக இருப்பார்கள் என்றதை நினைச்சு கொள்ளலாம். நிச்சயம் ஒரு பெண் உயர்ந்து விட்டார் என்றாலும் அவளை நீங்கள் பார்க்கும்போது நல்லது, நாங்கள் எல்லாம் இப்படி வரையில அவ இப்படி வந்தவா, அவனுடைய அவாவையும் பாராட்டி கொண்டு போனாங்கிற சமுதாயத்துக்கு நல்லது, இன்னும் நல்ல விடயங்களை நாங்கள் அவர்கள் மூலம் கொண்டு வரலாம் என்று இருந்தாலும் அது கூட இன்னொரு பக்கம் ஒரு வளர்ச்சியாக ஒரு பெண்ணுக்கு இருக்கும். அதனால் மாமி மருமகளோ அல்லது எதிர் வீட்டு பெண்ணோ அல்லது பக்கத்து வீட்டு நண்பியோ அல்லது உன்னோட கூட வர நண்பியோ எல்லாரையும் ஒரு அன்போடையும் பண்போடையும் நீங்க பழகி கொண்டீங்கன்னா அங்க போட்டி என்றதே வராது என்று நான் நினைக்கிறேன். நன்றி சிவமணி, அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி நன்றி. அடுத்து நன்றி நன்றி. அடுத்து ஈஸ்வரன் அண்ணா வந்திருக்கிறார். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா, வாங்க. வணக்கம். நல்லா வணக்கம் மணியக்கா. வணக்கம் வணக்கம். நீங்க தான் ஆண் சிங்கமாக வருகிறீங்க, மற்றவை வருவதை இல்ல இல்ல அப்படி சொல்ல ஆண் புனையாவா சொல்லுங்க. இல்ல இல்ல, ஆண் சிங்கமா நீங்க ஒரு ஆள் தான் நிகழ்ச்சிக்கு வருகிறீர்கள், சந்தோஷப்படுறோம். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே எனக்கு தலைப்பு விளங்கவில்லை. டைம் கொஞ்சம் கொடுத்து பெண்கள் எதிரியாக, இந்த பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக பார்க்கப்படுகிறது. ஏன் அது நடந்து கொண்டே இருக்குது. மாமியார் மருமகள் பிரச்சனை இன்னுமே முடியதில்லை. இப்படி ஒரு அனுபவம் வந்தது, அதை நான் சொல்லிக்கொண்டு ஏன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் மட்டும் நீடிச்சு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. மாமியார் மருமகளை விட ஏன் கிளாஸ்மேட்ஸ் அந்த சோதனை எடுக்கிற நேரம் பாஸ் பண்ணுனா பெய்னா கட்டிக்காரியா இருந்தா மற்றவர்களா இருந்தாலும் அதுக்குள்ள வேறுபாடும் பொறாமைகளும் வாரது வளமை. எல்லாரும் சாமியா இல்ல, சாமி குணமாயும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அறிவுரை சொல்லலாம். ஆனா நாங்க அறிவுரை சொல்ற மாதிரி நாங்கள் மட்டத்தொருத்தர மற்ற பக்கம் நீட்டி பார்த்தால் அதுக்குரிய விட கொஞ்சம் பெரிய கேள்விக்குரிய சிறிய விடையாத்தான் இருக்கும். அது தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்த அதிகம் கதைக்க வேண்டாம், நியாயப்படுத்த முயல வேண்டாம். ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒரு பெரிய பெரிய கதைகள் உருவாக்குவார்கள், சொல்வார்கள். எனவே அறிவுரையோ விளக்கமோ கூற முயலாது. அதுதான் இந்த மிக முக்கியமானது. மற்றது மதிப்பு, மரியாதை, அன்பு, நட்பு இவையெல்லாம் ஒற்றப்பாதை இல்லை, இரட்டப்பாதை பயணங்கள். இது ஒரு வழிப்பாதை அல்ல, வன்வே அல்ல. இது இருவழிப்பாதை. அதை உணர்ந்து கொள்ளும். நீர் அன்பு கொடுத்தா தான் மற்றவரிடம் இருந்து நீ அன்பை பெறலாம். எனவே அதை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஸ்பெஷலாக மாமி மருமகள் அவர்களிடம். அதை எப்படி கவனிச்சு கொள்ள வேணும், இதை எப்படி கவனிச்சு கொள்ள வேணும் என்று சொல்றீங்க? அன்பு குடு என்று சொல்லி இதை காசால கொடுக்கறதோ காசு பெருமதிப்படுத்தி செய்யற இது இல்லை. அது சன்னால வர வேணும், மனதால வர வேணும். ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு கூடினால், இதுதான் தியரி, பேசிக் திங். அன்பு கூடினால் அவங்க செய்கிற தவறுண்டு தெரியாது. அந்த அன்பு குறைஞ்சு வெறுப்பொண்டு வந்தால் என்ன பெரிய வேலையை செய்தாலும், எவ்வளவுதான் நல்ல வேலை செய்தாலும் அது வெளிப்படாது. அந்த வெறுப்பு தான் முன்னுக்கு நிற்கும். அதுதான் இங்கிலீஷ்காரன் அதுக்கு ஒரு ப்ரோவர்ப் இதே இருக்குது. என்ன அதுதான் இது. உங்களுக்கு இன்னொன்று நினைச்சுக்கொள்ள வேணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் உட்பட உங்களுக்கு யாருடனும் ஒரு வேறுபாடு, வெறுப்பு ஏதோ இல்லை என்றால், உங்களுக்கு எதிரியோ பகைவையோ வேறுபாடான கருத்து சண்டை இருக்குது என்று சொன்னால், நீர் மற்றவர்களுடன் ஜல்டா நடிக்கிறீர்கள் என்றுதான் கூற வேண்டும். உங்களுக்கு யாரும் பகைமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாருடனும் நடிக்கிறீர்கள் நல்லவனாக. நீ ஒரு நடிகன், வாழ்வியல்ல என்று கூறவும். பிள்ளையண்டா பிள்ளை அந்த இடத்துல விளக்க சொல்லி முடிக்க வேண்டியது.
அதுக்காக அவரை பூசுமீனிக்கு விட்டாலும் பூசுமீனிக்கு ஏற்றுக்கொள்ற ஒரு அளவு இருக்கக்கூடாது. நான் மற்றவரை புகழ்ந்தாத்தான் இன்னொருத்தர் என்னை போடுவார் என்ற அந்த பேசிக் திங்க அடியோட வெட்டி அறியாவார். என்ன பிள்ளை, தட்ஸ் இட். அவரை புகழ்ந்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனவே மற்றது இன்னொன்று, ஒரு நல்லா பழகின ஒரு நண்பனோ உறவாளிகளோ யாரும் எனக்கு தேவையில்லை என்ற மனநிலையை உருவாக்குறவர்கள் யார்? நெருக்கமாக பழகிய உறவுகள் ஏற்படுத்தும் ஒரு விடயம்தான் எனக்கு ஒருத்தரும் தேவையில்லை ஒரு வெறுப்பு வாரன்னு சொன்னா நல்லா பழகின ஒருத்தர் இந்த அன்பு குறைகிற நேரம்தான். அது உண்மைதான். பின்ன எல்லாரும் சாமியா இருக்க முடியாது, எல்லாரும் சாமி போல் இருக்க முடியாது. சாமி போல் நடித்து கொண்டிருப்பதால் தான் வாரத்துல எல்லாருக்கும் அறிவுரை கூறும் ஒரு அறிவுரையாளராக இருக்கக்கூடாது. வாழ்வியல்ல நடந்து காட்டும், அதாவது அறிவுரைக்கு அப்பால நீ நடந்து காட்டும் வாழ்வியத்தை. அதான் வாழ்க்கையில இருந்து பார்த்து சிந்தி கொள்ளணுமே ஒழிய வீட்டு இருக்கிறவங்கள் நான் நினைக்கல அது அவங்க சரியா இருப்பாங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஈசன் அந்த அறிவுரைகள் சொல்வதை விட ஒரு வாழ்க்கையில நடந்து காட்டுவதுதான் உண்மையான ஒரு சிறப்பு. அது எப்படி பாக்குறோம்டா, ஒரு நல்ல அன்பு இருக்குமென்றால் அந்த அன்பு இருக்கிற இடத்தை தான் உண்மையிலேயே ஒரு அன்பு இருக்கிற இடத்துலதான் ஒரு ஆணவமும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அது அந்த ஆணவத்தால சிலது அந்த அன்பு கூட இருக்கேக்க அந்த ஆணவத்தாலையும் சில நேரம் எங்களுக்கு அந்த செய்ய வேணும் என்ற ஒரு உணர்வு உருவாகும். அதே நேரம் ஒருவர் நீண்ட காலம் நல்ல இதா பழையப்போடு திடீரென விடும்போது அதால ஒரு கவலையே ஒருவருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவை அந்த அன்பு குறையும் போதும் மாற்றம் இருக்குது, கூடும் போதும் மாற்றம் இருக்குது. அளவோடு அந்த அன்பை வைத்திருந்தால் வளமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லலாம். அந்த அளவு எது என்றதுதான் எங்களுக்கு தெரியாம இருக்கு. சில நேரம் மருமகள் அண்டு மாமி நல்லா பழகலாம், அல்ல நட்பு அண்டு சிலரோட நல்லா பழகுறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தை கொத்திடும். அதுவும் அந்த பெண்ணுக்கு பெண்ணே எதிரி மாதிரி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே அப்படி பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி அறிவுரைகளை விட ஒரு பெண் நடந்து காட்டுவது நல்லது. சில இடங்கள் மௌனம் ஏனண்டு சொல்றோம்டா அறிவுரையேன்னு சொல்லுவாங்க, அது சொன்னாலும் கூடாது. நேற்று ஒரு பழமொழிய ஒரு இடத்துல பார்த்தேன், எப்போதும் கனிவான சொற்கள் தான் உன்னை எப்போதும் உயர்த்தும். ஒரு கனிவான சொற்கள், அதாவது நல்ல சொற்களை சொல்லும் போதுதான் நீயே உயர்ந்தவர் ஆகுற. எப்ப நீ தீய சொல்லுறியோ அந்த இடத்திலேயே கீழே தீயவர்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்துவிடும் என்றது நான் ஒரு பழமொழியில பார்த்திருந்தேன். ஆமா, நெப்போலியன் இருந்தவர் எப்படி என்றா அவர் சொல்றார், அவற்றை ஒரு பழமொழியில இல்ல, அவர் பெண்கள் இனத்தை அடக்கி ஆண்ட காலத்துல வாழ்ந்தவர். அந்த பெண்கள் இனத்தை அடக்கியார், பெண்களை உயர விடாமல் பார்த்த ஒரு சமுதாயம் இருந்தது. ஏனென்றா பெண்ணு கொண்டு தெரியாது, அவள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த அந்த விந்த மனிதர் கவிழ்ந்தார் என்று பாரதி 19ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்கிறான். அப்ப ஒரு காலம் இருளுக்க இருந்த ஒரு உலகமா தான் இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் அடிமைகளாக என்று சொல்லாமல் அந்த பெண்கள் இனத்தை நாங்கள் அடக்கி ஆளக்கூடிய ஒரு இனமாகத்தான் மனிதர் இருந்தவர். அடுத்து ஜெர்மனிய பழமொழி ஒன்று இருக்குது, பெண்கள் நம் சொத்துக்கள் ஆனால் நாம் அவர்கள் சொத்துக்கள் அல்ல. அதை சொன்னவரே ஒரு ஆண் தான். பெண்கள் நம் சொத்துக்கள் ஆனால் நாம் அவர்கள் சொத்துக்கள் அல்ல என்று ஒரு ஜெர்மனிய பழமொழி சொல்லுது. பெண்களுங்கிற சொத்து தான், ஆனால் அவர்கள் சொத்து நான் இல்லைன்னு ஒரு ஆண் சொல்றாரோ அல்லது அது நல்லதாயும் நாங்கள் எடுக்கலாம். பொதுவான இதென்றால் அவங்கள சொத்து தான் பெண்கள். எப்போதெல்லாம் ஒரு பெண் இறக்குறாளோ அப்போதெல்லாம் உலகத்தில் சண்டை குறையும் என்று நெப்போலியன் சொல்றார். எப்போதெல்லாம் ஒரு பெண் இறக்குறாளோ அப்போதெல்லாம் ஒரு சண்டை குறையுமா. சில நேரம் சண்டை என்று வரைக்கும் அது பெண்களால் தான் கூடுதலாக வருது. ஏனென்றால் அது அரசியல்ல பாருங்கோ, அல்லது இப்ப இந்திய வரலாற்றுல பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரியா இருந்தபடியா தான் ஜெயலலிதாவை காணாமலே போய்விட்டார். அப்ப அரசியலும் அப்படி வருகிறது, நிஜ வாழ்க்கையிலும் வருகிறது. பதவியில் எடுத்துக்கொள்ளும் போது சில நேரம் ஒரு பெண்ணுக்கு பதவி உயர்வு வந்தா அடுத்தவன் அந்த பெண்ணை எப்படி கீழே கொண்டு வரலாம் என்றுதான் நினைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன்னா
எங்களோட சக வேலை செய்யற பெண்களை பார்க்க சில நேரம் எங்களுக்கு தெரியுது, இவா போய் தான் ஒவ்வொன்று சொல்லி இருக்கிறா, அதுதான் செஃப் இப்படி எங்களோட நடக்கிறாருன்ட்டு நாங்கள் நினைச்சு கொள்ளுவோம். ஏனென்று கேட்டா அந்த பெண் எதிரியாக பார்க்க போறாள். அதை நாங்கள் எதிர்காலங்களில் உடைத்தெறிய வேணும். அது என்னென்றால் ஒரு நுட்பமான முறையில வாழ்க்கையை கொண்டு செல்ல. சில நேரம் அப்படி இருந்தாலும் அவ எண்ணும்படியாக இன்னும் நல்லது நான் செய்து காட்டினா, ஓ மாமி கொஞ்சம் கோபமா இருந்தவாதான் இப்ப நல்லது செய்யறா, நானும் இனி நல்லது செய்ய வேணும் என்று திருந்துற ஒரு பழக்கம் எங்களிடம் இருக்கும் என்றால் நிச்சயம் இந்த குழந்தைகளை நாங்கள் இளையோர்களை இப்பவே நல்ல இதுகளில் வளர்க்க வேணும் என்றது எனக்கு ஒரு எண்ணமாக இருக்கிறது. சொல்லுவினமல்ல ஒரு பழமொழி, சிவமணிக்கு தெரியுமா நினைக்கிறேன், பெண்ணை அடித்து வளர்க்கணும், முருங்கை மரத்தை ஒட்டித்து வளர்க்கணும். ஏன் அந்த பெண்ணை அடித்து வளர்க்கணும்னு சொல்றார்கள் என்றதே எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. அந்த பழைய பழமொழியில சொல்லுவினோம், பெண்ணை அடித்து வளர்க்கணும், முருங்கை மரத்தை முறிச்சு ஒடித்து வளர்க்கணும். நான் கேள்விப்பட்டதுல பிள்ளையை அடித்து வளர்க்கணும் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொதுவா பெண்ணு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், நான் பிள்ளைய அடித்து வளர்க்க வேணும்னு சொல்லலாம் சில இதுகளுக்கு, ஆனா ஏன் பெண்ணை கண்டு கிடந்தது. மண்ட இருந்த அதை எனக்கு கேள்வியா இருந்தது, அதை கொண்டு உங்களுக்கு கேட்கலாம் நினைச்சேன். பெண்ணை கண்டுதான் போட்டு இருந்தவே. நீங்க சொன்ன பிள்ளைங்களா சரி அது. ஆமா, அப்படி பாக்க உண்மையே நாங்கள் இல்ல பெண்ணை அணைச்சு வளர்க்கணும், ஆணை அடிச்சு வளர்க்கணும். அப்படியா? அப்படிதான் நான் பார்த்ததுல இருந்தது. பொம்பளை பிள்ளைல எப்படி அணைச்சு வளர்க்கணுமா, அதுதான் உங்களை பார்ப்பார்கள். ஆண் போறவன் தானே அடிச்சு வளர்க்கும். கைய வைங்க பார்ப்போம், ஆடை பொண்ட கைய வைங்க பார்ப்போம். இல்ல நாங்க இப்படி வளர்க்கோம், ஆணையும் பெண்ணையும் அடிக்கவும் வேண்டாம், முறிக்கவும் வேண்டாம், ஆணையும் பெண்ணையும் அன்போடு அரவணைத்து வளருங்கோ, அதுதான் நல்லா என்று சொல்லணும் மாதிரி எனக்கு இருக்குது. மாமியாரை மெச்சிய மருமகளும் இல்லை, மருமகளை மெச்சிய மாமியாரும் இல்லை. ஆகவே 2 பேரும் சமன் என்று நினைக்கலாம். ஏன் இந்த பெண் பார்க்கிற படலம் வரைக்கல ஒரு கதைக்கு நான் சொல்றேன். இப்ப இனி வரும் காலங்கள்ல பெண் பார்க்க மாட்டார்கள் என்று அவர்கள் தெரியுமா, காதலிச்சு திருமணம் செய்கிறவர்களுக்கு தேவை வராது, காதலிக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த தேவை வரும். அந்த இடத்துல கூட ஒரு பெண் நடந்து கொள்ற முறைய ஒரு தாயானவள் சொல்லி கொடுக்க வேணும்ன்றது எனக்கு வந்ததுதான். இப்ப எனக்குள்ள என்ன வருகுதண்டா வந்ததண்டா, சரி சொல்லுங்க. நீங்க மாமி மருமகள் பெண் அதை கொண்டு வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, அல்லது பெண்களுக்குள்ள இப்ப நீங்க எடுத்த தலைப்புல இருந்து நீங்க மாறிட்டீங்க. இப்ப நீங்க எடுத்த தலைப்பு பெண்ணுக்கு பெண்ணே எதிரி, இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்றது. ஆனா இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிற அவ்வளவுமே மாமி மருமகளுக்குள்ள வந்துட்டு அதுவும் இருக்குது. இல்ல இல்ல இப்ப அது வர இது வர தலைப்பா வரும். இது வேற, ஆனா அதே கொண்டதான் வேணும். இல்ல ஆனா எல்லாரும் இதுக்குள்ள நிக்கிற மாமி மருமகள் அப்படி இருக்கணும்ன்ற ஒரு இதெல்லாம் இருக்குன்னு தவிர பெண்ணுக்கு பண்ணி அதுக்குள்ள வர இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தெரியும் இல்ல, ஏனண்டா அந்த மாமியாரா வாரதும் ஒரு பெண் தானே. அப்ப அவள் சின்ன வயதுல இல்ல மாமி மருமகளா விடுங்களேன். இப்போ சும்மா ஒட்டு மொத்தத்திலேயே நட்புகள் எடுப்போம். சில பெண்களுக்கு சில பெண்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. சரியா? இப்ப நீங்க என்னத்தை செய்தாலும் உங்கள குற்றம் கண்டுகொண்டே இருக்கிறவர்கள் அது பொறாமை நிமித்தம். பொறாமை. நீங்க ஒரு பிளவுஸ் சார பிளவுஸ் போட்டீங்கன்னா அந்த தண்டை ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னுக்கு இப்படி கையை விட்டு காட்டுவார்கள், ஐயோ இதுக்குள்ள கப்பல் ஓடும், ஏன்னா அவ்வளோ டீப்பாக போட்டுருக்குறாராம். அது ஐயா வர்ற பிரச்சனை, அவட விருப்பம், அவக்கு இதுதான் பிடிக்கும், மற்றது கணவருக்கு பிள்ளைகள் பிடிக்கும்னா அவர் செய்கிறார். அது உனக்கு அவ சொன்ன நீ அடுத்த மாதம் போடுற அதையே. சரியோ? நீங்கள் ஒரு முகத்து போடுறீங்கன்னு எங்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஐயோ நல்லா உங்களுக்கு பிடிக்க வண்டிப்பை இல்லை, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போடுறீங்க, அதை சொல்ல நான் சில நேரம் கொமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ சொல்கிற ஆக்களை பொறுத்து இருக்கு. இப்போ நாளாக உங்களுக்கு இது சூட் பண்ணது, இந்த கலரோ இந்த ப்ளவுஸோ இந்த ஸ்டைலோன்றது வேறு விஷயம். அது உங்களுக்கு ஆக்களை பொறுத்தே தெரியும் இவர் எதுக்கு சொல்கிறாருன்னு. சில சனத்துக்கு அந்த பொறாமைன்ற நிமிடம் கைக்க விடுவார்கள். அப்போ கைக்க விட்ட நீ என்ன செய்யணும், நீயும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தேன்னா அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனண்டா இப்போ நான் செய்கிறது அது எனக்கு பிடிச்சி தான் நான் செய்கிறேன், அதை யாரும் சொல்ல இயலாது. இப்போ எனக்கு நாங்கள் நல்ல ரெண்டு பார்க்குறேன், ஓகே இது இப்படி இருக்குது, எனக்கு இது பிடிக்கலை, வெளியில் போனாலும் இது அசங்கமாக தெரியும் என்று சொல்லி நான் அதை திருத்தோணுமே தவிர இன்னொரு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில நேரங்களில் இப்போ அன்றைக்கும் ராவினான் சொன்னான், இப்போ சில நேரங்களில் இந்த இளம் பிள்ளைகள் இது ப்ளவுஸ்கள் சாரிகள் போட்டுவிட்டு பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணாமல் சில நேரம் கிடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு. அப்போ நான் எங்கே போனாலும் கேட்பேன், எக்ஸ்கியூஸ் மீ இதை நான் சரி பண்ணட்டா, ஷேப் பண்ணட்டா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணட்டான்ட்டு. அப்போ ராவின் சொன்னான்,
பார்த்துட்டோமா பார்க்காம ஏன்னா சில இடங்கள்ல சிலர் இந்த ஊசியெல்லாம் மேலே ஊற்றி இருப்பார்கள் அந்த ப்ளீட்ஸில். அதை பக்கத்தில் நிற்கிற மனுஷு கூட ஓகே இது மாறித்தான் சில வேலை மறந்து குத்திருப்பார், அதை கொஞ்சம் எடுத்தீங்கால குத்தி சொல்ல மாட்டார்கள். அது பொறாமையா அல்லது எங்களுக்கு தேவையில்லை அப்படியே தெரியட்ட வேண்டாம். அன்றைக்கு என்ன கோயில்ல ஒரு பெண் வந்தா பிரா பின்னுக்கு அப்படியே ஃபுல்லா தெரிஞ்சிட்டுது. அப்ப நான் அவாக்கு அவன் பின் இஞ்சால கலண்டு போச்சு. அப்ப நான் உடனே உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வாங்க டீச்சர் பின்னால கோயிலுக்கு பின்னால போய் அவாக்கு குத்தி விட்டாரு. நான் ஒரு பெண்ணுக்கு அது அசிங்கமா இருக்கிறது. சில விஷயங்கள் அது அந்த பொறாமை நிமித்தம் அப்படி கைக்கு போட்டு போட்டு தாங்க செய்யல. அப்ப அதை என்ன மாதிரி மற்றவன் என்னப்பான்னு யோசிக்கிறேன் இல்லை தானே. ஒருத்தர் முன்னறி வாரதுல பொறாம வரும். அதுல இப்ப என்னால ஒன்று செய்யலன்னா இன்னொருத்தன் செய்யறத அதை பார்த்து பாராட்ட வேணும். நீ அழகா செய்யறாய், நானும் முயற்சி செய்யறேன். இப்போ ஒரு விஷயத்த நானும் இதன்றேன். நான் எப்பவும் ராகவி சொல்லிக்கொண்டே இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கட்டிக்கறியமா வடிவா செய்யறேங்க. நானும் பழகும் நிறைய விஷயங்கள் சொல்லி நான் செய்யறேன். நான் அப்ப அப்படி ஒரு தட்டி கொடுக்க அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் பார்த்து எனக்கு மன திருப்தி ஒன்று வருது. ஏன் நான் அந்த தட்டு கொடுப்ப மறைத்து கொண்டு இருக்கிறேன். அது சொன்னதான் என்ன இப்ப வந்துடும் கௌரவ பிரச்சனையா அதானே சொல்லிக்கதான் எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையிலான அன்பு கூட திருப்தி வருது தானே. சரி நான் ஏன் பாரதி சொல்லாம இருக்கிறேன். அப்ப அப்படி சில விஷயங்கள் அது இப்போ நிறைய போய் கொண்டிருக்கு. அது ஏன்னு உண்மையிலே விளங்குதில்லை. ஒரு பிள்ளை படித்து முன்னேறினா அந்த பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸாக வடிவாக இருக்குங்க நட்போட. இந்த அம்மாக்கள் பகைச்சி அந்த பிள்ளைகளை கதைக்காம விட்டு அந்த பொறாமை அதான் எந்த பிள்ளை ஒரு டீச்சர்கிட்ட போகுது, உண்ட பிள்ளை அதே டீச்சர்கிட்ட போகுது, உண்ட பிள்ளை 90 எடுக்குது, எந்த பிள்ளை 70. பிள்ளைகளுக்கு பிள்ளை வித்தியாசம், படிக்கிற எல்லாமே வித்தியாசம். அது இங்க பயங்கர போட்டி போடுறாங்க லண்டன்ல. அவமானப்படுத்துற மாதிரி வருது அந்த குழந்தைக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்படி நீங்க சொல்றது எல்லா இடத்துலயுமே எல்லா இடமும் இருக்கு. பிள்ளைகளுக்கும் வருகுது, இந்த பெண்களுக்கும் இல்ல. பிள்ளைகளுக்கு வர்றது காரணம் அம்மாக்கள். சரியா சொன்னீங்க. இளம் பெண்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு குழுவாக ஒரு பேர் இருக்கிறார்கள். ஒரு குழு, ஒரு என்னவாக ஒரு கோயில்ல ஒரு குழுவோ இல்ல, அதுல பெண்கள் பல பெண்களும் இருக்கிறார்கள். அதுல ஒரு பெண்ணுடைய குரல் நல்ல அழகாக இனிமையாக பேசுவதற்கு, ஒரு மேடை பேச்சுகளுக்கு ஒரு இனிமையாக இருந்தா மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அதுக்குள்ள போய். ஏன்னு சொன்னா தங்களையே நீங்க அதுல விடுறீங்க இல்ல, நொண்டுக அவங்களை தான் விடுறீங்க, ஏன் எங்களை விடுறீங்க, நாங்களும் இருக்கிறோம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை மட்டுமா நீங்கள் விட வேண்டும், மற்றவர்களையும் விடலாம் தானே என்ற கேள்வி கேட்கிற பெண்களும் இருக்கிறார்கள். கூட்டங்கள் இதுகள் வரைக்கும் மற்றவைக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுப்போம். இனி வந்து போட்டி வராது. இப்ப வாணி திங்கக்கிழமையில எல்லாரும் 5 கடியை கொண்டு வாங்க. ஒருத்தருக்குமே சில பேருக்கு செய்ய வேணுமென்ற ஒரு ஆர்வங்கள் இருக்கும். அதை எப்படி கொண்டு வர அதுதான். ஆனால் அது ஒரு நல்ல விடயம். 5 விடயம் கொண்டு வைக்க எல்லோருமே அதுல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்போ நான் நேவிஸ் படிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஒரு இதுல இதோ இப்போ ராதியாட்டே வெள்ளிக்கிழமையில சொன்னேன். நான் அந்த மேட்ச் கூட அவருக்கு மேட்ச்ல சரி அனுப்பியிருப்பேன். அப்போ மேட்ச் கூட நீங்க இல்லை இங்கே தப்பிலிடும் கொஞ்சம் செய்கிற கஷ்டப்பட்டுட்டு அவரே பின் வாங்கிட்டார். ஆனால் அந்த டைம்ல வந்து இருப்பேன். அப்போ ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொன்று ஏதோ ஒன்றுலாம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருக்கும். அதை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பார்கள். அப்ப சந்தர்ப்பங்கள் கொடுக்கல தான் பல இதுகளும் வெளியில வரும். இப்ப ஒருவருடைய இந்த திறமைகள், ஆளுமைகள், ஒரு பேச்சு திறன் சொல்லுங்களேன். இப்ப மேடை பேச்சுன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு அறிவிப்பாளர்கள் என்று சொல்லுங்களேன். ஒரு மேடையில ஒரு அறிவிப்பாளர் சொன்னா எல்லாரும் அவரையே தான் விடுவாங்க அறிவிப்பாளர் சொல்லி. அதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் சொல்றார்களே அவருக்கு மட்டும்தானா அந்த திறமை இருக்கு, என்னை மட்டும் பாரு நானும் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா அவர்கள் சொதப்பி விடுவார்கள். என்ன ஏன்னா ஒரு திறமைகள் இருக்கும். அப்ப அதை பற்றி தாங்களும் மேடையில பெருமைப்பட வேணும், ஏறணும்ன்ற ஆசை இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரங்கள்ல கொடுக்கலாம். ஏனென்றா இப்ப நீங்க குழுவாக வரைக்க சில பிள்ளைகள் பாடுங்கள், சில பிள்ளைகள் ஆடுங்கள், ஆனால் அவர்களுக்கு உள்ள தாங்களாக முன் வராவர். அப்படி வராத நேரங்களில் அந்த பிள்ளைகளை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கலாம். அந்த அதிபர் எல்லாம் இந்த குழந்தைகளை கொண்டு வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தபடியே தானே எல்லாரும் தொகுப்பாளராமா. நிச்சயமா இதுக்குள்ள நாங்க இவங்க பிந்தி வந்தாங்க. இவங்களுக்கு இந்த திறமையே இல்லை, இவங்க ஒண்ணும் செய்யல தெரியாது. சரி எங்களையும் தாழ்த்தி 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 வச்சிருந்தா நாங்க முன்னேற முடியாது தானே. ஒரு ஆசிரியர் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் கவலைப்பட்டார். அந்த பாடசாலையில எல்லா போட்டிகளிலுமே இவர் தான் எழுதி கொடுக்குறவர் அந்த பாடசாலைக்கு. ஆனா ஒரு நாள் தானே தங்களோட நிர்வாகியோ மற்றவரோ பாராட்டவே இல்லை. ஆனா எங்கள்கிட்ட வந்து போன ஒருவர் தான். எனக்கு சொல்லிக்க கவலையா இருக்கும். அவ அவ்வளவு வயசு வந்திருக்கும்,
அவைய பாராட்டவே இல்லை. அப்ப இப்பெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறா, ஒரு நன்றி கூட சொல்றேன் இல்லையா. அப்ப அது கூட அந்த மனதில அடிமனதில அவாக்கு இருக்கு. ஒரு நாள் எனக்கு அவ சொல்லிக்குள்ள நான் யோசிச்சேன் கூட, அப்படி இருக்கணும் எங்கடனாலும் இப்படியும் இருக்கணும் தான் சில பேர். ஆனா அதை எடுத்து சொல்ல ஏன்னா தெரியாது. ஜெர்மனியில ஒருவர் வந்து ஒரு பட்டிமன்றம் செய்து கொண்டிருக்கேன் நான் வந்தவர், எனக்கு பெண்ணையும் தெரியாது யாருன்னு. அவர் அந்த சூம் நம்பரை பார்த்து அவர் வந்து நான் சொல்றார், அவ்வளோ சிவநாதன் நீங்கள்லாம் பட்டிமன்றன்றது இன்னும் அருமையா இருக்குது. எனக்கு நீங்க ஒரு பெண் இப்படி தலைமை தாங்கி நடத்துறது நான் உங்களை உண்மையாக பாராட்டுகிறேன். எனக்கு ஞாபகம் ஒரு வாசி என்ற பேர்ந்தவரை நான் காணையில அவர் அதுக்குள்ள நுழைஞ்சு வந்து எனக்கு சொல்றாரு, இப்படித்தான் பெருமைப்படுறேன் யாழ்ப்பாணத்து பெண் ஒரு ஆள். அதுக்காக ஊரை சொல்லையில எனக்கு அவர் சொன்ன வரி ஞாபகமா இருக்குது. இப்போ அப்ப சில பேர் அதுக்குள்ளாலும் நல்லது சொல்ல வேணும் என்று பெண்கள் துடிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனா சில நேரம் நாங்களே சொல்லாமல் இருக்கிறோம். அது கூட புளியை என்ற ஒரு நிலையில இருக்கிறோம். அதனுடைய எல்லாரையும் பெண்களை உயர்த்த வேணும். சில இடங்களில் நல்லது நீங்க நல்லா செய்கிறீர்கள், வாழ்த்துக்கள், ஓகே. அந்த இதை நாங்க சொல்ல வேணும். கரெக்டா அப்படி சொல்லாட்டியும் இனிமேலாவது நாங்க சொல்ல வைக்க வேணும். அந்த மனம் வர வேணும் என்றது உண்மை. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நட்புகள் சரி. சில நேரம் ஒரு சின்ன குழந்தை உதவி செய்தா எங்களுக்கு ஆசையா இருக்கும். ஒரு விழுந்து போச்சு ஒரு சாமான், இப்ப போயிடத்தை போய் கொண்டிருக்க டக்கண்டு ஒரு காசு வந்தா அது ஓடி போய் ஒரு இடத்த நிற்கும். இப்ப ஒரு குழந்தை அதை எடுத்துக்கொண்டு தரைக்கு எங்களுக்கு நன்றி, நீங்கள் நல்ல சந்தோஷம் எனக்கு ஒரு 2 வார்த்தை சொல்றதுலே என்ன வேண்டி பொக்கெட்டுக்க வச்சிடணும். சரி, அது மாதிரி வீட்டிலிருந்தான் வெளியிலிருந்தான் செய்கையிலிருந்தான் நாங்கள் அதை காட்டுவோம். அப்படி காட்டாம இருந்தாலும் அதை மாத்துவோம் என்றதுதான் என்னுடைய ஒரு அடுத்த சந்ததிக்காவது அதை கடத்த வேணும். ஏன்னா இப்ப வாணி சொன்ன மாதிரி எங்கட பிள்ளையோட சில நேரம் அம்மா நம்ம இந்த பிள்ளை இப்படி சொல்றோம், அவக்கு இப்படி அம்மா இது வருகுது என்று நான் அதை பின்னாட யோசிச்சு பார்த்தால் அது தாய் தகப்பன்ற குணம் வருகுது அந்த பிள்ளைக்கு. இங்க பொறுத்தவரையில அந்த வாணி களவெடுக்கிற குணம் எங்கட பிள்ளைகள் இப்பவும் இருக்குது. வாணி வீட்டில வச்ச பொருளை ஒரு 5 பிள்ளைகள் இருக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் கொண்டு வச்சுட்டார் அல்லது உறவு கொண்டு வச்சுட்டா அப்ப அதை ஒரு விடயத்தை பார்த்தா அப்படி மறந்து அந்த இதை களவெடுத்து கொண்டு போயிருக்குது. அந்த 5 பேர்ல ஒரு ஆள் தானே எடுத்த வேற ஆக்கள் வேற. ஆனா அதே எப்படி அந்த பழக்கம் வருகுது கண்டுபிடிச்சிட்டு வேற எடுத்தாண்டு ஒருத்தர் தங்கள் இதுக்கு அப்பா அம்மா பொறுப்பு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆசை வந்துட்டது. ஆசை மற்ற வெளிச்சூழலாம் இருக்கலாம், இருக்கலாம். மற்றது வார்த்தைகள், சில வார்த்தைகளை சொல்லிக்கல எப்படி அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிக்கணும். சிலது வீட்டுக்குள்ள இப்ப குடிகார வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட ஓப்பனா சொல்றேனே, குடிகார வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்கிட்ட அந்த பிள்ளைகள் சின்னதுல இப்ப இங்க 2 பிள்ளைகள் பச்சை தூசணத்துல போய் கழிச்சிருக்குகள் பள்ளிக்கூடத்துல. சின்ன பிள்ளைகள் 5 வயசு, அதுல தெரியாது என்ன லாங்குவேஜ் தெரியாது. இந்த தகப்பன் ஒரே குடி வந்துட்டு அந்த பஸ்ஸில் செந்தமிழ்லாம் கதைக்கிறது வீட்டுல வைஃபோட சண்டை பிடிச்சு கொண்டு இதுகள் போய் கதைக்க வீட்டில் இதை கேட்டுட்டு அந்த கிளாஸ்ல இருந்த பிள்ளை இங்கே தாக்கிட்ட சொல்லியிருக்கு, அம்மா அந்த வயது பிள்ளை தானே, ஏன்னா இந்த வீட்டில் அதை யூஸ் பண்றது இல்லை, இதுண்டா இன்னும் பிள்ளை கேட்டுருக்குது. அப்போ பார்த்தீங்களா அப்போ அதுக்கு அது இங்கிலீஷில் ஆனது சரியா, ஏன்னா தாப்பனே ஏதோ பலகாரம் போல தெரியல. அப்போ அது டீச்சர் வந்து சொல்லியிருக்கிறா பேரண்ட்ஸ்கிட்ட, இப்படி வந்து இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணினோம், இது எங்கே இருந்ததுன்னா அவ கவலைப்பட்டிருக்கு வைஃப், ஒரே எப்படி குடிச்சு கொண்டு வந்து கத்துறப்படியே இதை பிக்கப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளை அதை கேட்டபடி இந்த பிள்ளை வீட்டில் வந்து கேட்டிருக்கு, இந்த இதண்டா என்னம்மா அம்மா டீச்சர் சொல்கிறா பேட் லாங்குவேஜ்ண்டா இதுக்கு என்ன அர்த்தம். இந்த பிள்ளை வந்து கேட்குது தாக்கி சின்ன பிள்ளை கேட்குதானே, அது கேட்குங்க பேட் லாங்குவேஜ்ன்ட்டு தான் சொல்லியிருப்பா. அதுக்கு பொருள் சொல்லியிருப்பா டீச்சர் இல்லை. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஓன் பண்ணதான் இனிமேல் எப்படி லாங்குவேஜ்கள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அது மற்றது காயங்களோடலாம் பிள்ளைகள் போகிறது அதெல்லாம் வீட்டில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடாதேண்டு அதை சொல்லி இருந்தா அந்த பிள்ளை அப்போ கம்மியாக இருப்பேன். அப்படி இல்லை ஏனண்டா இங்கே ஜெர்மனியில வேலை செய்த ஒரு கம்பெனியில ஒரு பையன் அந்த அவர் செப்பில கொஞ்சம் கோபம், அவருக்கு தமிழால பேசி இருக்கிறார். அந்த தமிழ் வார்த்தையை என்னாண்டு அந்த ஜெர்மன் ஆள் கேட்டால் அவர் வடிவா சொல்றார், எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லுங்க அவங்கடியாக்கள் அப்படியே சொல்றாரு. அவர் நல்ல வார்த்தையே வணக்கம் அது இதுன்னு சொல்ல அப்படியே இருக்குவானே ஒரு இடத்த இந்த அனுபவம் நடந்தது. அப்படி பாக்க உண்மையிலேயே அந்த நல்ல சொற்கள் பூங்குழல் ஊதுகின்றன அந்த அமுது புலவர் ஒரு முறை சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்படி நல்ல சொற்களை நாங்கள் பாவிக்கும் போது அதுதான் அந்த ஒரு வாழ்க்கையில அந்த பிள்ளைக்கும் கடத்தப்படுது, பெரியவர்களுக்கும் கடத்தப்படுது, மற்றவரும் அவையோட பேசலாம் என்ற ஒரு கனிவான வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். நீங்க சொன்ன சரி. ஆனா
எதிரியாக எப்போதுமே பார்க்கப்படுற நிலை எப்போதுமே இருக்கு. டேவிட் அண்ணா வந்து இருக்கிற அதை எடுப்போம். வணக்கம் டேவிட் அண்ணா. தங்கை அவர்களுக்கு முக்கியமான அறிவித்தல் காலையில சொல்ல மறந்துட்டேன். நாளை காலையில எனக்கு 8:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அதால காலையில வர முடியாதுன்றதை சொல்றதுக்காக தான் இப்ப எடுத்தேன். தங்கச்சிக்கு நாளைக்கு நாளைக்கு வர முடியாதம்மா. 8:30 எனக்கு ஹாஸ்பிட்டல் ராந்தேவன் இருக்கு அப்பாயின்மெண்ட். அப்ப நாளைய தினம் பங்கு கொள்ள முடியாதுன்றதை சொல்றதுக்காக தான் எடுத்தேன். சரி, ஓகே, நீங்க தொடருங்க. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. நாங்க பெண்ணுக்கு பெண் எதிரி ஏன் இருக்கிறோம்னு கேட்டா டேவிட் அண்ணாவும் சொல்லலாம் தானே இந்த இதுக்கு கருத்து. ஏன் இன்றைக்கு அந்த பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து தான் இன்றைய குடும்ப கோயிலையும் கொண்டு வந்திருக்குது. அது ஏன் எதிரியாக பார்க்கப்படுறார்கள், அப்படி பார்க்கப்படுறது எதிர்காலத்துல நல்லதா, அது ஏன் நாங்க மாற்ற முடியாமல் இருக்கிறோம் என்ற போன்ற விடயங்களை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு அப்படி கருத்து வந்தா சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நாங்க வாணி நேரம் சரியோ அதாவது பொதுவாக பெண்களுக்கு பெண்களை பிடிக்காது. அதனுடைய கருத்து என்ன? அது காழ்ப்புணர்ச்சி. ஒருத்தர் ஏற்றுக்கிறார். இவ வடிவா உடுத்திருக்கிறாவா, இவ இப்படி போட்டிருக்கிறாவா, இவ அப்படி டெக்கரேட் பண்ணி இருக்கிறாவா, இவ இப்படி அலங்காரம் செய்திருக்கிறாவா, அப்படி என்று சொல்லி அந்த விமர்சிக்கிற பழக்கம் பொதுவாக பெண்களுக்கு உண்டு. ஆகவே எங்களுடைய தாய்குலத்தை இதுல விமர்சிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்றால் என்னுடைய தாய் சகோதரிகள் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் அந்த உறவுகள்கிட்ட வரத்துக்களே. எப்பவும் இந்த பெண்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குற ஒரு ஆள் நான். ஆகவே இதுல தாய்க்குலத்தை வந்து இம்சப்படுத்தியோ கவலைப்படுத்தியோ சொல்றது கண்டில்லை. பொதுவாக அது சாதாரணமாக ஒரு புறாண்மை குணம் வர்றதுதான். வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே இப்ப சாதாரணமாக ஒரு அண்ணி வர்றா, ஒரு சமையனுக்கு ஒரு மனைவி வர்றா, வந்தால் அந்த வீட்டில் உள்ள கணவனுடைய தங்கச்சிக்கு அண்ணிய சில நேரம் பிடிக்கும். விளங்குதல் ஏன்னு சொல்லி சொன்னால், அதாவது சில பேர் அழகா இருக்கிறது பிடிக்காது, சில பேருக்கு ஆடம்பரமா இருக்கிறது பிடிக்காது, சில பேருக்கு அறிவில சிறந்திருக்கிறது பிடிக்காது, இப்படியான பல காரணங்கள். ஆகவே வந்து கூட்டு மொத்தத்துல நான் சொல்லல, எல்லாரும் சில பேர் தாய்க்கு தாயாக ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்கள், சில பேர் அப்படியும் இப்படியும் வாழுகிறார்கள். இது என்னன்ற இதுக்கு தராசில வச்சு திருப்புறதுக்கு எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன சரி, அதாவது மாற்றம் இருக்குது. அவையில எல்லாரும் எல்லா மாதிரியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்குது. சில நேரம் மச்சால் அண்ணியில வெறுப்பாகவும் இருக்கலாம், சில நேரம் நன்றாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அது என்னன்னா அந்த புரிந்துணர்வும் இயல்பை ஏற்றுக்கொள்ளுற தன்மையும் அவரவர்கிட்ட இருக்கும் என்றால் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இல்லாவிட்டால் அது அந்த ஏன் டேவிட் அண்ணா அண்டைக்கு அப்படி பிரச்சனை வந்தது, அண்டைக்கு பெண்ணுக்கு பெண் எதிரியா, இன்றைக்கும் அப்படி இருக்க வேணும்ன்றது இல்லையே, மாறலாம் தானே. ஏன் மாற்றம்? அது சரி. அதான் ஒவ்வொருத்தட்டையும் மனநிலையை பொறுத்தது, அந்த சூழலையும் பொறுத்தது, மனநிலையும் பொறுத்தது. இன்றைக்கு வந்து அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல எங்கட நாடுகள்ல எங்கட ஊர்ல வந்து பொம்பளைகளை வீட்டுல வெளியிடுறதும் இல்லை, மேல் படிப்பு படிக்க விடுறதும் இல்லை, அடுப்புக்குள்ள அது இது பருவம் வந்த உடனே பிள்ளைன்ற படிப்பை நிப்பாட்டி போட்டு நீ சமய இது அது செய், வீட்டத்தை பேர் தோட்டத்தை பேர் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்தது. ஆனா அதுக்கு பிறகு இந்த சண்டை, அதாவது எங்களுடைய இந்த விடுதலை என்று சொல்லி ஒரு 30 வருஷ போராட்டங்கள் துவங்கின பிறகு பெண்கள் வந்து அதாவது சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்ப இதுல போய் சேர்ந்தாங்க, அங்கே சேர்ந்தாங்க. அப்ப வெளியில வந்துட்டோம், உலகத்தை விட்டு அந்த வீட்டில உள்ள அந்த சிறையை விட்டு வெளியில வந்துட்டோம். அப்ப சுதந்திர பறவைகளாக அவர்கள் தெரிந்த காலம். இன்றைக்கு வந்து அந்த சுதந்திர பறவைகளாக வெளிவந்த காலத்தால இன்றைக்கு அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி தங்களுடைய சொந்த நலன்களிலும் சரி சொந்த திடத்திலும் சரி இன்றைக்கு எவ்வளவு சிறந்த இதாயிருக்கிறார்கள். என்ன அப்ப இன்றைக்கு எவ்வளவு முன்னேற்றம், இவ்வளவு இன்னைக்கு பாருங்க, ஏன் கணக்க வேண்டாம் பாருங்களேன். எங்கட ஊர்ல எங்கட காலத்துல நான் பார்த்த 2 பொம்பளைகள் தான் நான் யாழ்ப்பாணத்துல கார் ஓட்டினேன். அப்ப ஆரண்டு சொல்லி சொன்னால் டாக்டர் சில்லாலையில டாக்டர் இன்னாசி தம்பின்ற சுவந்தன் அம்மா, அவ கரம்பன் பொம்பளை, அங்க சில்லாலையில கல்யாணம் முடிச்சவ, அவ ஓடினவ. அதை தவிர டீச்சர் மிஸ்ஸஸ் துரையப்பான்னு சொல்லி இளவால கான்வென்ட்ல படிப்பிச்சவ. இந்த 2 பேரும் தான் அந்த பகுதியில கார் ஓடினது. யாழ்ப்பாணம் இதுக்கு இல்ல. ஆமா. அப்ப ஆனா இன்றைக்கு ஐரோப்பாங்க தானே, இன்னைக்கு எல்லாரும் கையில ஒரு துறப்பை சுத்தி கொண்டுதான் நிற்பாங்க. அது வந்து இன்றைக்கு
இந்த புலம்பெயர்ந்ததிலே எவ்வளவோ வளர்ந்திருக்கிறார்கள், சிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்டர்னலாக வந்து அந்த உள்ளத்தில ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள கூடிய பக்குவம் இன்னும் வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயம் நிச்சயம். அது காணாது, வளர்ச்சி காணாது, இன்னும் வளர வேண்டும் என்றதுதான் எங்கட ஒரு எண்ணமாகவும் இருக்கிறதா. மிக்க நன்றி அண்ணா. தாய்மை என்றது எவ்வளவோ பொறுப்புள்ளது. இன்றைக்கு ஒரு சகோதரியா இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு மனைவி, அதுக்கு பிறகு ஒரு தாய், அதுக்கு பிறகு ஒரு பேத்தியார். இப்படியான இந்த சமூக பொறுப்புகளை பெண்கள் தாங்கி வர்றதால இப்படியான பொறுப்புகளும் இந்த காழ்ப்புணர்ச்சியான பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லி சொன்னால் அது எங்க இருந்து தொடங்குது? நீங்கள் சொல்ற குடும்பத்தில இருந்துதான் தொடங்குது. ஆகவே அதுல நாங்கள் திருத்திக் கொள்ள வேணும். சரிங்க தங்கையே, மிக்க நன்றி அண்ணா, அருமையான கருத்துக்கள் எடுத்ததுக்காக நன்றி. மற்றது நாங்கள் ஒருக்கா இந்த குடும்ப அமைப்பு எங்க தொடங்கினது, எப்படி தொடங்கினது, யாரால தொடங்கப்பட்டது அப்படி என்று சொல்லி இந்த சோசியல் மீடியாவிலே எத்தனையோ விடயங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரிசா பாலுவண்டு சொல்லி இந்த தமிழருடைய வாழ்க்கையை பற்றி ஆராய புறப்பட்டு 84 நாடுகளுக்கு சென்றது. அப்ப அந்த பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து அதுக்கு முற்பட்ட காலங்கள்ல இருந்து முதலாவது தமிழ்ச்சங்கம், 2வது தமிழ்ச்சங்கம், 3வது தமிழ்ச்சங்கம் சொல்லி ஆராய்ச்சி பண்ண வலிக்கிட்டாங்க. அப்ப அந்த காலத்துலதான், அந்த முதல் சங்க காலத்துலதான் இந்த குடும்ப முறை அமைக்கப்பட்டது என்று சொல்லி, அதாவது ஆதிச்சநல்லூர் கீழடி என்று சொல்லி, நீங்கள் இந்தியாவில் படிச்சபடியால் உங்களுக்கு அந்த இது இருக்கும். நீங்கள் சிதம்பரத்துல, அண்ணாமலை இதுல நீங்கள் இருந்தபடியா உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது சிறிது இந்திய வரலாறுகள், தமிழ்நாட்டு வரலாறுகள், தமிழருடைய பாரம்பரிய வரலாறுகள், அதை ஒரு முறை எடுத்துக்கொண்டு வாருங்கள், பேசுவோம் அதை பற்றி. குடும்பம் எங்க உருவாகினது, குடும்பம் யாரால் உருவாக்கப்பட்டது, அது அப்படின்னு சொல்லி சொன்னா குறிஞ்சியில குமரனில இருந்து குறவர்ல இருந்து அந்த பரம்பரை வரும். அப்படியே அப்ப 5 குறுநிலங்கள் அப்படி என்று சொல்லி வரும். அந்த இப்ப பால, மருதம், குறிஞ்சி அப்படியான அந்த இது வரும். அப்ப அந்த குடும்ப அமைப்பு அதுக்கெல்லாம் வருகுது. நான் தங்கச்சிட்ட சொல்லி அதை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அதுல எவ்வளவு வரலாறுகள் இருக்கு. அது நிச்சயம் தமிழர் பண்பாடு வரலாறு எவ்வளவோ புதஞ்சு போயிருக்கு. ஆனால் இன்னும் ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று சொல்லி அதுல ஆராய்ச்சி பண்ணின புதப்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வடநாட்டுக்கு மாத்திட்டு அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அறிஞ்சிடிவினம் அப்படின்னு ஆதிச்சநல்லூர்ல தமிழனுடைய அந்த பண்பாடு அங்க இருந்து தோண்டி எடுக்க அந்த பாண்டிய மன்னர் காலத்துக்கு முற்பட்ட காலத்துல உள்ள பழைய முறைகள் எல்லாம் வர இவங்களுக்கு அது ஒரு இதா காழ்ப்புணர்ச்சியா போச்சு. உடனே அதாவது சொல்லி, அதாவது பெங்களூர்ல இருந்து ஒரு புதப்பொருள் ஆராய்ச்சி தமிழன் தான் அவரும் வந்திருந்தார். அவரோட சேர்ந்து செய்த அந்த டீமை வந்து அப்படியே அடகிட்டாங்க. இப்ப அது அப்படியே கிடக்கு கீழடி. மற்றது தமிழ்நாட்டு அரசியலும் திராவிட அரசியலா இருக்கிறதால தமிழர் பண்பாட்டை தேர்வதற்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கும் மத்திய அரசாங்கமும் செய்யல, மாநில அரசாங்கமும் செய்யல. இப்படியான ஒரு நிலை இருக்கு. அதை பற்றி பேசுவோம். சரிங்க, நன்றி. நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு அதை கொண்டு என்ன மாதிரி எடுத்து நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. இந்த ஒரிசா பாலு என்று சொல்லி, அதை ஒரிசா பாலு அவருடைய அந்த சரித்திரம், அவர் இறந்துட்டாரு, ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் தான் இறந்தவர். உண்மையிலேயே ஒரு தமிழ் பொக்கிஷத்தை அளிச்ச ஒரு ஆள். 84 நாடுகளுக்கு சென்று தமிழர் பாரம்பரியத்தை சொல்லுவார். தாய்லாந்து, கிரேக்கம், கனடா, எங்கெல்லாம் ஆராய்ச்சி பேர்கள், ஆராய்ச்சி தமிழற்ற அந்த பேர்கள் ஊர் பேர்களா தெரு பேர்களா இருக்குன்னு சொல்லி எழுதுவேன். அந்த ஒரிசா பாலு யூடியூப்ல போய் ஒரிசா பாலு வந்து பாரு. சரி ஓகே. இல்ல நிறைய பேர் எழுதி இருக்கணும். நீங்க இவற்ற பேர் நானும் கேள்விப்பட்டேன்னா நான் அந்த கவனிக்கையில. இப்ப இங்க ஜெர்மனியில ஒரு ஆள் ஒரு வரலாறு எழுதுறார். இந்த ஏன் புலம்பெயர்ந்தவர்கள் நோர்வேக்கு, ஏன் லண்டனுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் என்று. அவற்ற நூலை அவர் இன்னும் நூல் முடியல. அவரும் ஒரு நல்ல ஒரு தான் நினைச்சு தான் கேள்விப்பட்டு அந்த இடங்களுக்கு போன வரலாறு எழுதுறார். பார்ப்போம், நூலாக நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் வரும் என்று. நல்ல அது ஒரு வரலாற்று பதிவுகள் எப்போதுமே எங்களிடம் இருக்கும். நாங்க எல்லாம் இந்த முந்தின கால இதை எடுத்தோம்னா எங்களுடைய இலங்கை சரித்திரத்திலேயே சேர்வன் ராமநாதன் என்ன செய்தார், அவை இந்த காலத்துல எப்படி அரசியல் நிலம் ஒன்றுமே எழுதி வைக்காதார எங்களுக்கு ஒன்றும் இல்லாம போச்சு பொக்கிசங்கள். அப்ப எல்லாம்
தேவையில்லை என்று. ஆனா இனி வரும் காலங்கள்ல கட்டாயமாகவே அது இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப அது சாதாரணமாக ஒரு 1932 பிற்பட்ட காலங்கள் தான் இருக்கும். ஆனா இது நான் சொல்றது வந்து இது தமிழருடைய பாரம்பரியம். ஆமா, நிச்சயம். அது ஏண்டா இந்தியாவில இருந்துதானே அந்த மொழியின் வருகை வந்தது. ஏண்டா அந்த புதிய முறை நான் அதையெல்லாம் போய் பார்த்திருந்தேன். இப்ப எங்களோட இணைச்சு எங்களோட யாழ்ப்பாண தலை வந்து இவிகளோட இந்தியாவோட இணைஞ்சு இருந்தது. கடற்கோளால தான் பிரிபட்டது. கரைக்குள்ள அங்க இருந்துதான் வந்ததுன்றதுக்கு மூல ஆதாரங்கள் நிறைய இருக்கு. பாப்பா நீங்க சொன்னதா கொண்டு வரோம். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்து தாய்மை என்று அவர் சொன்னாரு. உண்மையா பெண்மை ஒரு தாய்மை சொல்லுக்கே ஒரு அழகு. தாய்மை என்று சொல்லிக்க எல்லா பெண்களும் தாய்மை இல்லாட்டியும் அது தாய்மையாக ஒரு குழந்தையில வச்சுக்கிற பெண்ணே நாங்க தாய்மை என்று சொல்லுவோம். இந்த தாய்மை என்று சொல்லிக்குள்ள வந்து எல்லா பண்பும் அதுக்குள்ள அமைஞ்சிருக்கிறது. அன்பு இருக்குது, பண்பு இருக்குது, பழக்க வழக்கம் இருக்கு, அத்தனையுமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா. இன்னைக்கு பெண்ணுக்கு பெண் ஏன் போட்டி வருகுது என்று பார்த்தோம்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, ஒரு பொறாமை இருக்குது. அது சில நேரம் ஒரு ஆள் உயர்ந்தால் தாழ்ந்தவர் இவ ஏன் உயர்ந்தவா என்ற ஒரு எண்ண பதிவை உருவாக்கி விடுவினா. அது இயல்பு. ஆனாலும் அப்படியான எண்ண பதிவு அவ உயர்ந்துட்டானா நானும் உயர வேணும் என்று நீ நினைக்கலாம் தானே. அவரை மாதிரி நானும் உயர வேணும், அப்ப நானும் இன்னும் முன்னேற்றம் செய்ய வேணும் என்று அப்படி நினைச்சிங்கன்னா அது இன்னும் பாசிட்டிவாக அமையும். ஆனா நெகட்டிவாக அமைகிறதுக்கான ஒரு புரிந்துணர்வில் இப்போ பழி சொல்லணும். வாணி மரத்தை அழகாக சொல்ல அப்படி இருக்கினான் இன்னும் ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். இன்னும் ஒரு இதை அவ எப்படி நல்லா செய்தாலும் என்ன சொல்லணும். அல்லது நல்லா வீட்டுல குடும்பத்தை பார்த்தாலும் அந்த தலைமை பாக்குற பெண்ணைய ஏதோ ஒரு குறை சொல்லி போடுவோம் நாங்கள். அது எல்லார்ட்டையுமே அந்த இயல்பு இருக்கு. அந்த இயல்பை தான் நாங்க மாத்தோம். நாங்க பெண்ணுக்கு பெண் எதிரி அந்த சொல்லே பாவிக்காம நாங்க பெண்களுக்கு பெண்கள் நட்பு என்று பார்த்தோம்னா அது குடும்பத்துல சகோதரியா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், மாமன் மச்சாலா இருக்கலாம், ஆமி மச்சாலா இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்குள்ள நாங்க கொண்டு வரலாம். ஆமா, எல்லாத்துக்கும் எனக்கு நான் பாக்குறேன் சில நேரம் பெண்களை அவமானப்படுத்தினோம். அந்த அவமானப்படுத்துற இடத்தை கவனமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அது மனதை புண்படுத்தும். ஏன் அவமானப்படுத்துவான்? அதை வந்து உரிய நேரத்துல உரிய ஆக்களோட பேசி அதை அப்படி ஒரு அவமானம் வந்தாலும் அதை மற்றவைக்கு தெரியாம செய்யறதுதான் நல்லது. அது ஏன் அவமானப்படுத்துவான்? அடுத்தது பழி வாங்குற நோக்கத்தை ஏன் நாங்கள் எங்களோட பரம்பரைகளே எல்லாம் பழி வாங்குற நோக்கம். தமிழருக்கு தமிழர் காட்டி கொடுப்புகளும் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு அரசர் வரைக்கும் அப்படியே காட்டி கொடு பழி வாங்குறது என்ன? அத இந்த 21ஆம் நூற்றாண்டுல நிப்பாட்டுங்க. ஏன்னா இனி டிஜிட்டல் காலம், எல்லாம் இனோவேஷன் எல்லாம் வந்து விட்டது. இனி வந்து ஐடி வந்து விட்டது. இனி உங்களுக்கு ஏஐ தான் காட்டி தர போகுது எல்லாம். அப்படியான உலகத்துல வரைக்கும் இவை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று நாங்க நினைக்க அவற்றை அந்த கூடாதவற்றை எதிரி என்று சொல்லாமல் பெண்ணுக்கு பெண் நட்பு என்று சொன்னால் அப்படி இருக்கும் என்றதை எனக்கு சொல்ல வேணும். அப்படி நாங்கள் கொண்டா உண்மையிலேயே அந்த ஒரு பெண்ணோட பெண் கஷ்டம் எல்லாம் இருக்கு. சில நேரம் அந்த இறுக்கமான பாணி ஒரு பெண்ணுக்கு பெண் நாங்கள் அப்படி அந்த இறுக்கமான ஒரு மனநிலையை வளர்க்க வேண்டாம். முதல் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா கூடாத பொல்லாத தாழ்ந்தவனுக்கு நல்ல பிள்ளை பிறந்து இருக்குது பூ போல. அப்ப அது மாதிரி நாங்க அப்பளுக்கேற்ற பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம். அந்த குழந்தைகளை நாங்கள் அந்த தீய விடயங்களுக்கு அதாவது கண்டு உணர்றது வேற, நாங்களா ஊட்டி கொடுக்கறது வேற. அது கொண்டு போய் அப்படியே செய்யுது. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, எத்தனை 31 வயசு அந்த பையன் ஒரு அக்கௌண்டன்ஸா இருந்து இப்ப திருமணம் ஆகி இருக்கிறார் 3 வருடங்கள். அவன் அந்த தாய் வந்து என்ன சொல்லத்தான் இப்ப உங்க கோடும் நான் சொல்றேன், அவ அப்படி சொன்னாலும் நீ அவாண்டிய கீழாதே அப்படி சொல்லி வளர்க்கலாமே. இவ்வளவு வந்து சொல்லி அந்த பெண்ணு இவ்வளவு கவலைப்படுது. ஆனா அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் இப்ப கனவு குடும்பங்களை பார்த்து உணர்ந்த ஒரு தாய் வந்து அப்படி செய்யக்கூடாது. என்ன சொல்லத்தானடா நீ கேட்க வேணும், அவாவின் சொல்ல கேட்க கூடாது. தாய் தனக்கு சுதந்திரக்கும் தனக்கு நன்மைக்கும் செய்யறா. இப்ப பிரிவின் எல்லையில நிக்குதுவார். அப்ப இதெல்லாம் யூமனியில எல்லாரும் பிள்ளைகள் இல்ல 3 வருஷம் திருமணமாகி பிரிய போகுது இப்ப. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது தான் வாழ முடியாம இருக்கண்டு. இப்படியே ஒன்று சொன்னால் கேட்கிறாரு இல்ல அம்மா சொன்னவா இப்படி செய்யக்கூடாது. அப்ப ஏன் அப்படி அம்மா சொல்ற பிள்ளையே கல்யாணம் கட்டுது. அதைத்தான் அதையும் கவனிக்க வேணும். நாங்கள் அம்மா அம்மா நிறைய நடக்குது. இப்போ ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம் இல்ல அந்த பெரியங்கள்ல
சில தாய்மார் அந்த கொட்டுற திணிப்பும் கொட்டுற இதுகளும் அது வந்து பின்னால இதுல பாதிக்குது, லைஃப்ல பாதிக்குது. அதாவது ஏன் ஒரு ஆண் அம்மாவின் சொல்லு ஓகே அது மாதிரி இருந்த ஒரு காலம் அம்மாவோட இருக்க மாட்டாங்க. இப்ப மனைவியிடம் வந்துட்ட அம்மாவுக்கே திருப்பி எடுத்து சொல்லலாம். அந்த அம்மாவால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு, அதுதான் அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்மாவும் இல்ல. எனக்கிட்ட வளர்ந்து பிள்ளை என்னட்ட வளர்ந்து என்ன போல என்ன கூட்டா இருக்கணும்னு சொன்னா அப்ப என்னத்தை கல்யாணம் கட்டு பொறுத்தப்பட்டு பின்னாடி தெரியும். அந்த அம்மாவை திருத்தி படுத்துறதுக்கு இந்த மருமகள் வர்ற வாடு. அவ வந்து நாங்கள் தனியா போனா என்ன கூட்டி கொண்டு போயிலன்னு மாமன் இல்ல மாமன் வந்துட்ட என்ன கூட்டி கொண்டு போயிலன்னா அவ இதோட அப்ப நீங்க போறீங்க என்னையும் கூட்டி கொண்டு போகல. அப்ப எந்த இடத்துக்கு அவியலோட போகணும் எந்த இடத்துக்கு போக கூடாதுன்றது இந்த மாமி உணரே இல்லை. அதுகள் ஒரு கனிமூணுக்கோ அல்லது சந்தோஷத்துக்கு போகுது அந்த இடத்த நான் போக வேண்டாம் வேற ஏதோ இடங்கள் பாக்குறேன்டா என்ன கூட்டி கொண்டு போங்கன்னு கேட்கறது வேற. அப்ப அப்படி ஒரு இதுல நீ என்ன கூட்டி கொண்டு போயிடுறது என்ன நான் கதைக்க மாட்டேனோட ரெண்டு மகனோட கோபிக்கிறது என்ன. அதனால இந்த மருமகளுக்கு ஒரு இடர்பாடா கிடக்கும், சாந்தி படுத்த தாமர பாடு. அதை வேணியந்து கொடுத்து இதை வேணியந்து கொடுத்து மாமியே நீங்க எப்படி கோவிக்கிறீங்கன்னா நல்ல பிள்ளை கஷ்டம். மகன் என்று சொல்லப்பட்ட இவரது கணவர் என்று சொல்லப்பட்ட ஆண் மகன் உணராத வரைக்கும் கஷ்டம். அதுதான் அதான் நான் கேட்டேன் நீங்க கூட ஹஸ்பண்ட் அவர் அவதான் சொல்லாட்டியும் அவர் சொல்லலாம் தானே. நான் என்ன நினைக்கிறேன் நான் ஏனண்டா ஆக மசிஞ்சு போயும் இருக்கக்கூடாது. அவர் சொல்லலாம் தானே மகன் அம்மா இப்ப இது வேற காலம் அம்மா உங்களோட காலம் இல்லை நீங்கள் இப்படி இருப்போ பேசாம அப்படி சொன்னா அவாவும் இல்லை கொஞ்சம் கவலைப்படுவா. ரெண்டு மகனையும் பேசாம இருக்கிற மகன்மாரோட என்ன அம்மாக்காகவே அவ இதன் பேசிடுவா இல்ல இதன் செய்துடுவா இப்படி என்று சொல்ற வாழ்க்கையை பார்க்க இஞ்சையும் இப்படியா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது எங்களுக்கு. உண்மையிலேயே நீ அப்படி ஒரு சிலராத்தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பெரிய அளவுக்கு வரக்கூடாது. ஏன்னா சுதந்திரமா பிள்ளைகள் வந்துட்டார்கள், சுதந்திரமா வேலையை போறார்கள், சுதந்திரமா ஆணோட பெண் சமனாக பழகிறாள். அப்படியான இதுல நாங்கள் இடையூறுகளை ஏற்படுத்தாமல் பெண்ணுக்கு பெண் விலகி நடப்பது அல்லது மௌனமாக இருப்பது அல்லது காழ்ப்புணர்ச்சி அற்ற தன்மையாக இருப்பது எல்லோரும் முன்னேற வேணும், எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேணும் என்ற சிந்தை எங்களோட மனங்கள்ல வந்தா நிச்சயம் அதுக்குள்ள போகாமல் சில பெண்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சில நேரம் அவே காழ்ப்புணர்ச்சி கொள்ளட்டும், அவே புரிந்துணர்வு இல்லை, ஓகே நாங்கள் என் வழி இது தனி வழி என்று நடந்து கொண்டு போறது இன்னும் நல்ல இன்னொரு பக்கம் என்று நினைக்கிறோம். அதாவது நாங்க இங்க வந்துட்டோம் சிவமணி சொன்ன மாதிரி தனிமையை ஒரு விசலாயிருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாழ வேணும் சேர்ந்து பழகணும் என்று நினைச்சால் அது கைகூடுது இல்லை. ஏன்னா அங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை பெண்ணுக்கு பெண் இல்லாமல் போகுது. அதை நாங்கள் கூடுமான வரைக்கும் அப்படி சகிப்புத்தன்மை இப்ப பக்கத்துல சீட்டுல ஒருவர் கருப்பா இருக்கிறான்னா நான் வெறுக்கிறதா இது இன்னத்துக்கு எனக்கு வந்து இருக்கிற பக்கத்துல அதையும் நாங்க சமாளிச்சு கொண்டு போக வேணும் என்ற பயணத்துல நாங்கள் இருக்கிறோம் என்றால் வாழ்க்கை பயணத்தையும் சில சகிப்புகளும் பொறுமை தாங்குற எண்ணமும் உங்களிடம் இருக்கும். சின்ன பேசிட்டார் ஓகே நல்லா பேசுங்க, பிள்ளைகிட்ட ஒரு விடியம் வேண்டிக்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நான் அவசரப்பட்டு டக்குண்டு வெந்து வெடிச்சோம்னா அதே பிள்ளை அந்த பிள்ளையும் போய் அங்கால வெடிக்கப்பா அவன் நாங்க செய்யறதே தவறுன்றதை உடனடியாக உணர்ந்து அதை நாங்கள் ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் என்னுடைய வாழ்க்கை சூழல் அப்படி வாழ்ந்துட்டேன் ஆனா அப்படி செய்யக்கூடாது நீங்க நல்ல முறையில் நடக்கணும் குழந்தையோட மன்னிப்பு கேட்டு கட்டாயமாக நீங்கள் ஊட்ட வேண்டியது. இந்த அனுபவத்துல நான் இப்ப சில நேரம் கோபப்படுறதே இல்லை, அப்படி கோபப்பட்டாலும் உடனே மன்னிப்பு கேட இதுக்குள்ள எனக்கு அந்த பிள்ளைய திருப்பி சொல்லும் அம்மா இப்படி செய்யறது நல்லதா என்று சொல்லிக்க அதுக்குள்ளதான் நான் எனக்கு தெரியல எங்களோட வளர்ப்பு முறைகள் வேறையா இருக்கிறபடியா நாங்க அப்படி வந்துட்டோம். ஆனாலும் எவ்வளவோ மாற்றம் கண்டிருக்கிறோம், இன்னும் மாற்றம் காண வேணும் என்றதான் எனக்கு சில விடயங்கள் அனுபவங்கள் சொல்ல வேணும் போல இருக்கிறது. அதனால் தான் இந்த விடயத்தையும் ஒரு பெண் வந்து அவள் இந்த கண்ணீரை பார்க்கும் போது ஏன் இப்படி எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையில தான் நான் பார்த்திருந்தேன். அவே பழமொழிகள் புதுமொழிகள் எல்லாம் சொன்னாலும் இப்ப எனக்கு ஜெர்மனிய பழமொழியை நான் பார்த்தேன், பெண்கள் நம் சொத்துக்கள் ஆனால் நாம் அவர்கள் சொத்துக்கள் அல்ல, ஏன் இப்படி சொல்ல வேணும் என்றதை நான் பார்த்திருந்தேன். ஆனால் பெண்கள் எங்களோட சொத்து தான், அதுபோல அவர்களும் எங்களோட சொத்து தான். ஆண் என்று நினைத்தமெண்டா ஆணுக்கு பெண் சமனாகவும் பெண்ணுக்கு பெண் சமனாகவும் வாழ்ந்தமெண்டா வாழ்க்கை ஆகோ ஓகோ என்று வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்தவர்களாக கோசல்யா ஞானம், நேவிஸ் பிலிப், டேவிட் அண்ணா, சிவாமணி அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜெயமலர் போயிட்டா அவர் நின்றவர் நான் நினைக்கிறேன் நான் கேட்டேன் நான் ஜெயமலரோ நேவிசக்காவோ வேற பிள்ளைய பாக்குறாரு. சரி 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 நேரம் அவசரமோ தெரியா நின்றவர் நான் ஜெயமலர் பேச போறீங்களோ நேவிசக்கா பேச போறீங்களோ இல்லது இந்திரா ஞானசேகரன் பேச போறீங்களோ இந்திராவே உடனே வந்தா
சரி, இதுல யாரும் கோவிக்காதீர்கள். ஏனென்றா எல்லோருமே நான் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மாத்தி மாத்தி சில நேரத்தை பொறுத்தும் அமைஞ்சிடலாம். ஆனாலும் ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சு கொண்டு, அதே நேரம் இணைஞ்சு இப்படி நீங்கள் சொல்வதாலதான் நிறைய பேருக்கு நிறைய விடயம் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரம் தொழில்நுட்பத்துல உதவி செய்து சிறந்த கருத்துக்களை சொன்ன வாணிமோகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம். வரைன்றது குடும்பம் வலியம் தொகுப்படுவோம் நகுலா சிவநாதன் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரத்துக்குள் செல்லலாம்.